கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போக போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து சேர்த்ததற்காக நன்றி. ஒரு புதிய தரிசனத்தையும் ஒரு பெரிய தரிசனத்தையும் மிக ஆண்டவரே முக்கியமான கடைசி காலத்தை குறித்த காரியத்தையும் நீர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டு உம்மால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை அழைத்து அவர்களோடு பேச நீரும் எங்கள் நடுவிலே காத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேவனுடைய கரத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோட பேசும் காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும், வெளிப்படுத்தும், விளக்கும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கடைசி கால எழுப்புதல். இந்த கடைசி கால எழுப்புதல் என்ன செய்யும்னா, கர்த்தருடைய வருகைக்கு முன்னால, ரகசிய வருகைக்கு முன்னால, கர்த்தருடைய வருகைக்கு முன்னால இந்த எழுப்புதல் நடத்தப்படும். இதுவும் உலகம் தழுவினதாக இருக்கும். வேதத்தில் நீங்கள் நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு இடுக்கண்கள், துயரங்கள், துன்பங்கள் நடக்கும்போது எப்படி எழுப்புதல் வரும்? நிறைய பேருக்கு அது ஒரு கேள்வி. பல வருடமாக எழுப்புதலை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நடக்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் அப்படி இப்படின்னு போகுதே, இனி உலகத்தில் இப்படி தான் நிறைய சம்பவங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க. எழுப்புதல் எப்படி வரும் என்று ஒரு கேள்வி கேட்பாங்க. கர்த்தர் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற பயங்கரங்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லும்போது நிறைய விஷயம் சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம். அதில் இயேசுவின் சீஷர்கள் இயேசு தனித்திருக்கும் போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? இந்த ரெண்டு சம்பவம், உலகத்தினுடைய முடிவு, கர்த்தருடைய வருகை, இது ரெண்டுக்குமே அடையாளம் என்ன அப்படின்னு ரெண்டு சம்பவத்தையும் ஒரே கேள்வியாக மாற்றி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவின் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இயேசு வந்ததோட உலகம் முடிந்துவிடும். அப்புறம் புதிய உலகம், புதிய வானம், புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கு. அப்போ பூமியினுடைய கடைசி நாட்களின் இறுதியில், உலகத்தினுடைய கடைசி நாட்களின் இறுதியில் இயேசுவின் வருகை இருக்கும் என்பதுதான் அந்த செய்தி. அப்போ இயேசுநாதர்கிட்ட கேட்குறாங்க, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. நிறைய விஞ்ஞானிகளிடத்தில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, உலகம் அழிந்துவிடும், உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்த ஏமாற்றுத்தனம். ஏன்னா உலகம் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ஞ்சு பார்த்தா உலகம் இன்னும் 25,000 கோடி வருடங்கள் உலகம் நிலைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு, நீரினுடைய அளவு, இன்னும் இருக்கக்கூடிய எல்லா அந்த கனிமங்கள், அந்த திண்மங்கள், இதெல்லாம் சேர்த்தா வச்சு பார்த்தா உலகம் இன்னும் 25,000 கோடி வருடங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ கிறிஸ்தவர்கள் மத நம்பிக்கை உள்ளவங்க அழிஞ்சிரும் சொல்லி சபையை பெருக்குவதற்காக இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய அப்படி தான் பேசி கொண்டிருப்பார்கள். சபையை நம்ம பெருக்கணும் என்பதற்காக நம்ம சொல்லலை, இயேசு சொன்னதை தான் நம்ம சொல்கிறோம். அல்லேலூயா. அப்போ உலகத்தின் முடிவுக்கும் அவருடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? இந்த கேள்வியை கேட்கும்போது இயேசு ஒருவேளை உலகத்திற்கு முடிவு என்பது இல்லை என்றால் தம் சீஷர்கிட்ட என்ன சொல்லியிருப்பார்னா, உலகத்துக்கு முடிவெல்லாம் இல்லைப்பா, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இயேசு அப்படி ஒன்றும் சொல்லலை. அது ரெண்டுக்கும் சேர்த்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார், உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை பற்றி. அப்போ விஞ்ஞானிகள் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். எப்பவுமே விஞ்ஞானிகள் என்பவர்கள் உலகத்தில் இருப்பதை ஆராய்ஞ்சு பார்த்து இதில் என்னென்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறவங்க. ஆனால் இயேசு உலகத்தை உண்டாக்கினவர். அப்போ மேனுஃபேக்சர் சொல்கிறது நம்புறதா, சும்மா அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்க சொல்கிறது நம்புறதா? அவர் கிரியேட்டர், அவர் உருவாக்கினவர். அவர் உண்டாக்கினவருக்கு உலகம் முடிஞ்சிரும், உலகத்திற்கு ஒரு அழிவு நாட்கள் இருக்கிறது, கடைசி காலம் இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். அதற்கு அடையாளம் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய கடைசி காலம், கடைசி நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசி காலம் என்றால் என்னென்னா, ஒரு 60 வயசுக்கு மேலே வந்துருச்சுனாலே உடம்புல நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நினைவு தப்பும், அப்புறம் முடியெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளையாகும், தோல் சுருங்கும், நடை தளர்ந்திருக்கும், பேச்சில் ஒரு நிதானம் துடிக்கும். அப்படி ஒரு மாதிரி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இவருக்கு ஒரு 60 வயசு ஆயிடுச்சுங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய அடையாளம் இருக்குது. உங்கள் மாதிரி வாலிபர்களை பார்த்தா கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய அடையாளம். ஏவா எங்கள் காலத்துல எல்லாம் ஆரம்பிச்சாருனாலே அவர் 60+ அர்த்தம். எங்கள் காலத்துல எல்லாம் அப்படின்னாருன்னா 60+. அதெல்லாம் அடையாளம்.
இவர் வந்து கடைசி நாட்களில் இருக்கிறார், இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அவ்வளோதான் தாங்கும் அப்படிங்கிறது அடையாளம். அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. கடைசி நேரம் அப்படின்னு சொன்னால், கடைசி காலம் என்பது வேற. கடைசி நேரம் அப்படின்னா மூக்கில் டியூப்லாம் விட்டு ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு இது 1-2 நாள் தான் தாங்கும், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிருங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதுதான் கடைசி நேரம். முடிவு காலம் என்பது, கடைசி காலம் என்பது வேற, கடைசி நேரம் என்பது வேற. அப்போ இந்த கடைசி நேரம் என்றால் எழுத்துக்க பறிச்சு நீ போ பிறகுன்னு இருக்கும், எல்லாரும் சொல்லிட்டீங்களான்னு சொல்லுவாங்க, அந்த மரணத்தை எதிர்பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிறது கடைசி காலம், கடைசி நேரம் அல்ல, கடைசி காலம். அப்போ ஆண்டவர் வந்து இதில் நிறைய அடையாளங்களை சொல்லுகிறார். நமக்கு தெரியும் ஒரு மனுஷனுடைய கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று. நம்ம இதுக்கு முன்னால் வாழ்ந்த பலரை பார்த்துருக்கிறதுனால ஒரு மனிதனுடைய நடை தளரும் போது, முடி நரைக்கும் போது, அவனுக்கு நினைவு தப்பும் போது, இவருக்கு வயசாயிருச்சு கடைசி காலம் நமக்கு தெரியும். ஆனால் பூமியினுடைய கடைசி காலத்தை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. யாராவது பார்த்துருக்கோமா? இதுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ஆபிரகாம் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பூமியின் கடைசி காலம் எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனுடைய கடைசி காலம் அந்திம காலம்னு சொல்லுவாங்க தமிழ். அந்திம காலம்னா கடைசி காலம். கடைசி காலம் எப்படி இருக்கணும் நமக்கு அனுபவம் இருக்கிறது, பார்த்துருக்கிறோம், சொல்லிடலாம். இது ரொம்ப நாள் தாங்காது, ரொம்ப நேரம் தாங்காதுன்னு சொல்லிடலாம். உலகத்தினுடைய கடைசி நாளை எவனும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதனால தான் சீஷர்கள் யார்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணுமோ அவர்கிட்ட கரெக்டாக போய் கேட்குறாங்க, உலகத்தை படைச்சவர்கிட்ட. ஏன்னா உலகத்தின் கடைசி நாட்களுக்கு என்னையா அடையாளம் என்று அதை உருவாக்கினவருக்கு தான் தெரியும். அப்போ அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் பல காரியங்களை சொல்லுகிறார். அந்த காரியங்கள் எல்லாமே பயங்கரமானவைகள். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்து நட்சத்திரங்கள் அத்திக்காய் மாதிரி விழுகும், பூமியில் எல்லா இடத்துலையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க, சமுத்திரம் அலைகள் வந்து பெரிய முழக்கமாக இருக்கும், கொள்ளை நோய் உண்டாகும், நிலநடுக்கங்கள் உண்டாகும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லும்போது இதெல்லாம் பூமி அனைத்தின் மேலும் ஒரு கண்ணி போல வரும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் வரும். இதெல்லாம் அந்த கடைசி நாட்களில் பல திடுக்கிடும் காரியங்கள் நடக்கும் என்று சொல்லும்போது அதுக்கு நடுவில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? இதெல்லாம் நடந்துட்டு இருக்குமா, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்றார். அல்லேலூயா. அப்ப இதுதான் நம்ம கேள்விக்கு பதில். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படிங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியும்? அதுவும் உலகம் தழுவினதா, பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும், பூமியினுடைய கடைசி அந்த வடதுருவம் தென் துருவம் வரைக்கும், ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரைக்கும் அந்த சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கிலும், பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் அறிவிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அப்போது முடிவு வரும்னா முடிவு வர்றதுக்கு முன்னாலே இது நடக்கும் என்பது பொருள். அதே நேரத்தில் நிறைய யுத்தங்கள் கேள்விப்படுவீங்க, நிறைய கொள்ளை நோய்களை கேள்விப்படுவீங்க, சமுத்திரம் அலைகள் முழக்கமாக இருக்கிறத கேள்விப்படுவீங்க, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்புகிறத கேள்விப்படுவீங்க, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுகிறத கேள்விப்படுவீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவிலையும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் அறிவிக்கப்படும். அதைத்தான் நம்ம கடைசி கால ரிவைவல், எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் இப்படி நடக்குது. இது எப்படிங்க நடக்கும்னா வசனத்துல போட்டிருக்கு, நடக்கும். எல்லாம் பூமி முழுவதும் தீமைகள் பெருகி கொண்டு, கொள்ளை நோய்கள் பெருகி கொண்டு, திருட்டு பெருகி கொண்டு, யுத்தம் பெருகி கொண்டு, மனிதர்கள் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புற நேரத்திலையும் கர்த்தருடைய சுவிசேஷ பணி உலகம் முழுசும் பரவலாக நடக்குமா. அதை தான் நம்ம கடைசி கால எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். இந்த எழுப்புதலுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வருகிறார். இந்த எழுப்புதலை பற்றி தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 10 வருஷமா எல்லா இடங்களிலும் போய் ஜனங்களுக்குள்ள எழுப்புதலை குறித்த ஒரு அவேர்னஸ் நம்ம உண்டு பண்ணுகிறோம். சிலர் சொல்லலாம் எழுப்புதெல்லாம் கிடையாதுங்கன்னு சொல்லலாம், அது அவர்களுடைய விருப்பம். வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் அறிவிக்கப்படும். எப்போ? இந்த எல்லாம் தீமைகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துக்கு நடுவில் கர்த்தருடைய ஊழியமும் அங்கே நடக்கும், உலகம் முழுசும் நடக்கும். அதை தான் நம்ம ரிவைவல் என்று சொல்லுகிறோம். இப்போ ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும். 2020 அதில் மார்ச் மாதத்திலிருந்து ஒரு கொடிய லாக்டவுன் பீரியடில் நம்ம இருக்கிறோம். துவக்கத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, மார்ச் மாதம் இந்த லாக்டவுன் வர்றதுக்கு முன்னால், இந்த பேண்டமிக் பீரியட் இந்தியாவுக்குள்ளே வர்றது போது 450 பேர் 300 பேர் டோட்டல் இந்தியாவில் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடிச்ச நேரத்தில் பயங்கர தீவிரமாக எல்லா கடைகளை அடைத்து லாக்டவுன் போட்டு ஸ்கூல் அடைச்சு
எல்லாம் பண்ணி மீடியாவில் எப்போ பார்த்தாலும் கீழே எண்ணிக்கை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது, வெளியே வந்தால் போலீஸ் பிடிக்கும், ரோட்லேயே போட்டு அடிக்கும், அவனை வந்து வேனில் கொண்டு போய் பயமுறுத்துவாங்க, கொரோனா பேஷண்ட்டோட உன்னை வைக்க போகிறேன்னு சொல்லி பயமுறுத்து. என்னென்ன வேடிக்கையெல்லாம் பார்த்தோம் பாருங்கள் அந்த பீரியடில். வெறும் 450, 1000, 1500 இருக்கும் போது அப்புறம் அது தீவிரமாக பரவுச்சு. நிறையா பரவ ஆரம்பித்தது. ஜனங்கள் வந்து பயப்பட ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் மரித்தார்கள். நானே பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 3வது 4வது இடத்துல இருந்து ஒரு குடும்பத்தில் கொரோனா வந்து விட்டது. வந்து அதில் வந்து ஒரு வயசான பெரியவர் இருக்கிறாரு, ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு மகன், 3 பேர் இருக்காங்க. இவ்வளோதான். அது அதில் 4 பேருக்கு வந்துருச்சு. அந்த வயதானவரை வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் அங்கிருந்து தகவல் வருது, ஆஸ்பத்திரியிலே மரித்து விட்டார், அவரை அடக்கம் பண்ணி விட்டோம் என்று. இதெல்லாம் கண்ணுக்கு நேராக பார்த்தேன். ஒரு மனிதன் வந்து பாதிக்கப்படுறத, அவன் கஷ்டப்படுறத, ஒரு மூச்சு வாங்குவதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்பதை பார்த்தேன். நிறைய பேர் நினைப்பாங்க எழுப்புதல்னு சொன்னாங்க, ஆனால் காலம் வேற மாதிரி மாறுதுன்னு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் மத்தேயு 24, லூக்கா 21 பல பயங்கரமான நிகழ்வுகள் சொல்லி கொண்டு வரும்போது நடுவில் ஒரு வார்த்தை சொல்றார், ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் அறிவிக்கப்படும். அப்ப தீமைகள் நடந்துகிட்டு இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு பெரிய ரிவைவல் நடந்து கொண்டு இருக்கும். அப்ப இந்த எழுப்புதலுக்காக இப்ப தீமை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 2020 இருந்து நம்ம இந்த மாற்றத்தை பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகம் முழுசும் பார்க்கிறோம். இது வந்து வேற ஒரு காலத்தை நோக்கி, வேற ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்த்தப்படுகிறது உலகம். இப்ப இந்த நேரத்துல தான் இந்த எழுப்புதலுக்கான காரியங்கள் தீவிரமாய் செய்யப்பட்டு உங்கள் கண்கள் காண உங்களாலே அந்த எழுப்புதல் பூமிக்கு கொண்டு வரப்படும். அதை கர்த்தர் செய்ய போகிறார். அப்ப 2020வது வருஷத்துல நாங்கள் ஏறத்தாழ 2006, 2007வது வருஷத்திலிருந்து நாங்கள் ஒரு சிலராக கூடி வருஷத்தின் முடிவில் டிசம்பர் மாத கடைசியில் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஊழியங்கள் செய்யணும்னு கர்த்தர் பேசுவதற்காக கர்த்தருடைய பாதத்தில் 3 நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். அது எல்லாரும் வர முடியாது, சில ஊழியர்கள் முக்கியமான கொஞ்சம் பேர் மாத்திரம் இங்கே கூடி நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜெபம் பண்ணுவோம். அது மாதிரி 2020வது வருஷம், போன வருஷம் டிசம்பர் மாதம் நாங்கள் கூடி ஜெபித்த போது கர்த்தர் கடைசி கால எழுப்புதலை குறித்த ஒரு வார்த்தை சொன்னார். கடைசி கால எழுப்புதல் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இயேசுவின் வருகைக்கு முன்னால் அது நடக்கணும். உலகத்தில் எத்தனை பயங்கரங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கு நடுவில் அந்த எழுப்புதல் நடக்கும். அதைத்தான் இயேசு சொன்ன பயங்கரமான அடையாளங்களுக்கு நடுவில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்ற வார்த்தையை உங்களுக்கு சேர்த்து காமிச்சேன். அது நடக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எழுப்புதல்ல 2 எழுப்புதல் இருக்கிறது. 2 எழுப்புதல். இந்த காலம் வந்து அந்த 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 எழுப்புதல் மிக முக்கியமாக பெரிய அளவில் அந்த ரிவைவல் வெளிப்படுறதுக்கு முன்னால ஒரு எழுப்புதல் வரும். இந்த எழுப்புதலை 2 எழுப்புதலாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு எழுப்புதலுக்கு பேரு இந்த விதைகளின் எழுப்புதல். விதை தெரியுமில்ல, சீட்ஸை முதல்ல நான் வந்து எழுப்புவேன். ஒரு சீடு என்பது ஒரு தானியம் அல்ல, அது விதை. ஒரு தானியம் என்றால் ஒன்றுன்னா ஒன்று தான். ஆனால் ஒரு விதைன்னா 1 30 அல்லது 60 அல்லது 100, அது பேர் தானே விதை. அப்போ விதைகளின் எழுப்புதல். முதல்ல நான் எழுப்ப போவது விதைகள், சீட்ஸ். இந்த சீட்ஸை வந்து நீங்கள் நல்லா உருவாக்கி இவர்களை எனக்கென்று ஆயத்தப்படுத்தி அதை விதைச்சா விளையணும். அப்போ அந்த விதைச்சா விளையிற அந்த விதைகளை முதல்ல ஆயத்தப்படுத்தி இந்த எழுப்புதல் பற்றி எரியும் போது இவர்களை விதைக்கணும். இவர்கள் என்ன செய்வாங்கன்னா விதைச்ச உடனே விளைய ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று விளைந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்து கிராமத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து விதை நெல்லுன்னு ஒரு நெல் எடுத்து வச்சுருப்பாங்க, சாப்பாட்டுக்கு ஒரு நெல் வச்சுருப்பாங்க. உங்களை பல பேருக்கு அது தெரிந்திருக்கிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு இடத்துல நான் ஒரு ஊருக்கு போயிருந்த போது கேட்டாங்க, அரிசி எந்த மரத்தில் விளையுது அங்கிள்னு கேட்டாங்க. அரிசி மரத்துல எல்லாம் விளைவதல்ல, லேபரேட்டரியில் பிளாஸ்டிக்கில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்போதெல்லாம் அப்படி தான் இருக்குது. அரிசி வாங்கி உள்ளே போட்டால் அப்படியே மேலே அப்படியே ஒரு பிளாஸ்டிக் மிதந்து ஒரு பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் ஒரு முறை. எல்லா இடத்துலையும் சொன்னாங்கன்னு பார்த்தேன். எங்கள் வீட்டிலே திடீர்னு கொண்டாந்து போட்டேன் அந்த அரிசியை. பொங்கிட்டு இருக்கிறாங்க, மேலே அப்படியே ஒரு பேப்பர் மாதிரி வருது பிளாஸ்டிக். ஆனால் அரிசி உண்மையிலே எதுலேருந்து வருகிறது? எந்த கொடியிலிருந்து வருகிறது? எந்த செடியிலிருந்து வருகிறது? அது ஒரு பயிர் இல்லையா? அப்போ அதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அதை 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று வந்து விதை நெல், அதை விதைச்சா அந்த நெல்லை சாப்பிட மாட்டாங்க, அதை விதைக்கிறதுக்கு தான் வச்சுருப்பாங்க.
அதை விதைச்சா அது ஒரு நெல்லுல இருந்து அட்லீஸ்ட் 30, மீடியமானு சொன்னா 60. இது பைபிள் நமக்கு சொல்றது. நல்லா சொல்லணும்னு சொன்னா, நல்ல ஆரோக்கியமான விதைன்னு சொன்னா 100. ஒரு நெல்லு போட்டா 100 நெல்லு வரணும், ஒரு நெல்லு போட்டா 30 வரணும். அதான் விதை. இன்னொன்று சாதாரண அரிசி, அந்த அதை கொண்டு அதை விதை போட மாட்டாங்க. அதை சாப்பாட்டுக்கு அல்லது மற்ற உபயோகத்துக்கு பயன்படுத்துவாங்க. விதை நெல்லுன்னு சொல்லி தனியா ஒரு நெல்லை வைப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், இப்ப முதல்ல நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியது விதைகளின் எழுப்புதல். இந்த விதைகளை ஆயத்தப்படுத்தி இதை நல்லா பொதிந்து பலமூட்டி ஒரு நெல் விதைச்சா அது ஃபெயிலியர் ஆகவே கூடாது. அது 100% நமக்கு பலன் கொடுக்கணும். அந்த அளவுக்கு அந்த விதைகளுக்கு நல்ல ஒரு வீரியத்தை உண்டு பண்ணி அதை ஆயத்தமாச்சு எழுப்புதல் காலத்தில் அதை விதைக்கணும். அந்த விதைகள் 1 30 60 அல்ல, 1000 விளைய போகிறது. அதான் எழுப்புதல். சாதாரண 30 60 100 விளைஞ்சுன்னா அது சாதாரண விளைச்சல். எழுப்புதல்ல 1 1000 விளையணும், 1000 லட்சமா விளையணும். அப்ப அதற்கான விதைகளினுடைய எழுப்புதல். அடுத்து இந்த எழுப்புதல், இந்த விதைகள் எழும்பி விதைக்கப்பட்ட உடனே அடுத்து ஒரு ரிவைவல் வரும். அது சாதாரண நெல் அறுவடையின் எழுப்புதல். இந்த விதை விழுந்து இவங்களுடைய ஊழியத்தின் மூலம் துறள் கூட்டம் ஜனங்கள் எழும்புவாங்க. அவங்களாம் அறுவடை. அதெல்லாம் சேர்த்து அரிக்கட்டுகளாக கட்டி அதில் இருக்க நெல்லை கொண்டு நம்ம சமையலுக்கு சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துவதற்கு கொண்டு வந்துருவாங்க. அப்போ 2 விதமான எழுப்புதல். அப்போ கர்த்தர் சொன்னார், இந்த எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால விதைகளின் எழுப்புதல் முக்கியம், விதைகளை தேர்ந்தெடுக்கணும் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, நீங்கள் அறுவடையின் எழுப்புதலுக்கானவர்கள் அல்ல, விதைப்பின் எழுப்புதலுக்கானவர்கள். கர்த்தர் உங்களை முதல் பலனாக விதைகளாக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கு பின்னாலையும் 1000ங்களும் லட்சங்களும் விளைய போகிறது. நீங்கள் அறுவடையின் எழுப்புதலாக இருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். விதைகளின் எழுப்புதல். விதை கொஞ்சமா தான் இருக்கும், அறுப்பு தான் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இதை பேசினார். ஆண்டவர் இதைத்தான் தெளிவா பேசி நாங்கள் கூடி ஜெபம் பண்ணும்போது, இனி வருகிற வருஷத்துல அது நடக்குதே இது நடக்குதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள அடைச்சிட்டு அப்படிலாம் உட்கார வேண்டாம். இந்த காலம் விதைகளை ஆயத்தப்படுத்த வேண்டிய பருவம். விதைகளை நீங்க ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி இந்த எழுப்புதல் அப்படி போட்டோம்னா அது என்ன செய்யணும், 1000 விளையணும். அப்ப ஒரு விதை விளைவதற்கு சில காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. கோதுமை மணியானது தனித்திருந்தால் பலன் தராது, அது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆனால் அது பலன் கொடுக்கும். நீங்க இப்ப என்ன செய்யணும், சுயத்துக்கு செத்த விதை தான் பலன் கொடுக்க முடியும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மண்ணில் விழுந்து நெருக்கப்பட்டு அப்புறம் தான் அதனுடைய பலன் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி நம்மோட கூட பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைகள் நாம் யார் என்பதை நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல கூப்பிடு, எல்லாருமே வருவாங்க. கொடியா விளைய போறவங்க, செடியா விளைய போறவங்க, மரமா விளைய போறவங்க, பயிரா விளைய போறவங்க, தன் இலைகளை பூச்சி கொடுக்கிறவங்க, கன்று ஈனக்கூடிய வகையை சேர்ந்த எல்லாரும் ஒன்றா வருவாங்க. அவைகளிலே நீ என்ன செய்யணும், தரம் பிரிக்கணும். யார் யார் என்ன, அதுலலாம் கர்த்தர் சொல்றாரு. இந்த எழுப்புதல்ல 7 விதமான ஜனங்கள் எழும்புவார்கள். இதெல்லாம் விதை. 7 விதமான அழைப்பு இருக்கிறது. 7 ஊழியங்கள் கடைசி காலத்துக்கு எனக்கு தேவை. அந்த 7 ஊழியங்களை தான் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க சுவிசேஷ தலைமுறை. அப்ப இதற்கான அந்த 7 விதமான அழைப்பு பெற்றவர்களும் ஒரே இடத்துல இருப்பாங்க. இவைகளை நாங்கள் பேசும்போது நீ யார், நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், கர்த்தர் காண்பிச்சிருவார். நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்தை சொல்லும்போது, ஓ கர்த்தர் எனக்கு தந்த அபிஷேகம், நான் ஒரு தீர்க்க தரிசன தலைமுறையை சேர்ந்தவன், எனக்கு சுவிசேஷ பாரத்தை கர்த்தர் தருகிறார், நான் சுவிசேஷ அழைப்பு பெற்றவன், நான் கர்த்தருக்கு என்று பலமான கிரியைகளை செய்யும் பலத்த கிரியைகளுக்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார்னு உங்களுக்கே தெரியும். கர்த்தர் தெரிய வச்சிருவார் இன்னைக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, கர்த்தர் சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு, நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு. அப்ப அந்த 7 விதமான அழைப்பு பெற்றவர்கள். இன்னொன்று என்ன செய்வாங்கன்னா, யுத்த புருஷர், கடைசி காலத்தில் யுத்தம் செய்கிறவங்க, அவர்களும் உள்ளதான் இருப்பாங்க. இவங்களெல்லாம் முதல்ல எல்லாத்தையும் கூப்பிடு, அவங்களுக்கு இந்த 7 அழைப்பையும் சொல்லிக் கொடு. அந்தந்த அழைப்புக்குரியவனோடு அந்த அழைப்பு பேசும். உங்களுக்கே தெரியும் இதுதான் என்னுடைய அழைப்பு. ஏன்னா எப்பவோ ஒரு தரிசனம் பார்த்துருப்பீங்க, அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே பேசும்போது ஆமா கர்த்தர் எனக்கு அடிக்கடி தானே காமிச்சாரு, அப்ப என்னை சுவிசேஷ அழைப்புக்காக தரிசனத்துக்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார்.
அல்லது ஒரு தீர்க்கதரிசியாக என்னை அழைத்திருக்கிறார், ஒரு யுத்த புருஷனாக என்னை அழைத்திருக்கிறார், பலவானாக என்னை அழைத்திருக்கிறார் என்பதை உங்க அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்திடுவார். நீ கொடியா செடியா பயிரா மரமாங்கிறத கர்த்தர் காமிச்சிருவார். அது எங்களுக்கும் தெரிஞ்சிடும். நீங்க வளர்ற வரைக்கும், உரமூட்டப்படுற வரைக்கும், விதைக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துற வரைக்கும் உங்கள் ஓட்டம் நிற்கவே நிற்காது. உங்களுக்கும் இந்த ஊழியத்துக்கு இடையில இருக்க தொடர்பு அருந்து போகவே போகாது. கர்த்தர் சொன்னார், அவர் சொன்னதை நிறைவேற்றி தீரும் அளவும் கர்த்தருடைய வைராக்கியம் உங்கள் மேல இருக்கும். கர்த்தர் அதை செய்வார். ஆமா, அதுதான் கர்த்தர், அதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப 7 விதமான ஜனங்கள் எனக்கு தேவை என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு நீங்க காலையில சொல்லும்போது ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஜெனரேஷன் என்கிற ஒரு வார்த்தை. ப்ராஃபட்டிக் ஜெனரேஷன், அப்புறம் இவாஞ்சலிஸ்ட் ஜெனரேஷன், அப்புறம் வந்து மைட்டி பீப்புள் ஜெனரேஷன். அப்ப மைட்டி பீப்புள்னா ஓகே, அது வந்து விளைச்சல். ஜெனரேஷன்னா விதை. அப்ப ஜெனரேஷன் என்ன? ஒன்னுல இருந்து அடுத்தது, அடுத்ததுல இருந்து அடுத்தது, அது பேர் தானே ஜெனரேஷன். அப்ப நீங்கள் வந்து மைட்டி பீப்புள் அல்ல, மைட்டி பீப்புள் ஜெனரேஷன். உங்கள் மூலம் அநேக தலைமுறைகள் அல்லது அடுத்தடுத்த ஜனங்கள் உங்களிடத்திலிருந்து புறப்பட போறாங்க. நீங்க அதற்கு உண்டான விதை போன்ற வேலை நீங்க செய்ய போறீங்க. உங்க மூலமாக விளைகிற விளைச்சல் அந்த எழுப்புதல்ல மிகுதியான கனிகளை கொடுக்க போகிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒருவேளை இப்ப பார்க்கும்போது சாதாரணமா தான் தோன்றலாம். உங்களை பார்த்தா, கண்ணாடியில பார்த்தா கூட பாவமா இருக்கலாம். நாளைக்கு பாருங்க, நீங்க வேணா எழுதி வச்சு பாருங்க, நீ இன்றைக்கு இருக்கிற வண்ணம் நாளைக்கு இருக்க மாட்டாய். கர்த்தருடைய கரம் உன்னை உருவாக்கும், கர்த்தருடைய கரம் உன்னை பலப்படுத்தும். கர்த்தர் ஒரு ஆளை குறி வச்சுட்டார்னா அவனை சிங்காசனத்துல கொண்டு போய் நிறுத்துற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். அல்லேலூயா. தாவீது பாருங்கள், தாவீது நினைச்சு பார்க்கிறார், எனக்கா எப்படி அது ஆடுகளின் பின்னால் ஓடி திரிந்தேன், எங்க வீட்டுல இருக்கிறதுலே தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ் நான், எங்க அண்ணன் மாதிரிலாம் நல்லா ஈட்டி நல்லா அழகா நல்ல பெரிய பெரிய இதா இருக்காங்க, எல்லாரும் மிலிட்ரியில வேலை செய்யறாங்க. எங்க அப்பா பார்த்து நீ ஆடு மேய்க்க தாண்டா லாயக்குன்னு என்னை ஆடு மேய்க்க அனுப்பி என் கூட யாரும் பேசல, நான் ஆடுகளோட பேசிக்கொண்டு பார்த்துருக்கீங்க. நீங்க ஆடு மேய்க்கிறவங்க ஆடோட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் ஒரு முறை எங்கள் வீட்டு மாடியில் நின்று கொண்டது, யாரோ பெரிய சத்தமாக கீழே பேசுகிற மாதிரி கேட்டது. உண்மையிலேயே நான் அந்த மேலே மாடியிலேருந்து கீழே எட்டி பார்த்தேன், யாரா பேசிகிட்டு இருக்கேன் நம்ம வீட்டு பக்கத்துலன்னா, ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தர் பக்கத்தில் இருக்க ஆடுல, ஏ கருப்பு இங்கே வா, போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஏங்க போகிற அப்படி. இது மாதிரி தாவீது ஆடுகளோட பேசி கொண்டிருந்தவருக்கு இவ்வளோ பெரிய இஸ்ரவேலை ஆளும் அதிகாரம் எப்படி? கர்த்தர் ஒருத்தனை குறி வச்சுட்டா அவனை கடைசியில் அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை விட்டே கொடுக்க மாட்டார். அப்ப ஆடு மேய்ச்சிட்டு இருக்க ஆளை பார்த்து நீ நாளைக்கு நீ ராஜாப்பான்னு சொன்னா நம்பியிருப்பார் அவர்? உங்க மாதிரி தான் இப்படி யோசிச்சுட்டு இருந்திருப்பார். நாளைக்கு ராஜா ஆன பிறகுதான் உங்களுக்கு தெரியும் கர்த்தர் என்ன சொன்னார், கர்த்தர் உங்களிடத்துல என்ன செய்தார் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அப்ப இந்த கடைசி காலம் என்பது 7 வருடம் மகா பெரிய உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு காலம் என்று கர்த்தருடைய வேதம் ஸ்பெசிபிக்கா சொல்லுது. ஆண்டவருடைய பகிரங்கமாய் உலகத்திற்கு ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால 7 வருடம் இந்த உலகத்தை சாத்தானுடைய கையில, அந்தி கிறிஸ்துவனுடைய கையில ஒப்பு கொடுப்பார் கர்த்தர். 7 வருஷம் அவனுக்கு ஒரு ஆசை, நான் அந்த உலகம் முழுசையும் ஒரே கட்டுப்பாட்டில் வைத்து நான் ராஜாவா இருந்து ஆளுமை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு 7 வருஷத்தை அவனுக்கு விட்டு கொடுக்கிறார். ஆனா ஆண்டவர் அடுத்து வந்து 1000 வருட அரசாளுமை செய்ய போகிறார். இவனுக்கு போனா போதுன்னு ஒரு 7 வருஷம். அந்த 7 வருஷத்தை 3.5 பிரிச்சிருக்கிறாங்க. முதல் 3.5 ஆண்டுக்கு பேரு உபத்திரவ காலம் என்றும் வேதத்தில் தானியேல் புத்தகத்தில் படிக்கலாம், வெளிப்படுத்துற விஷயத்தில் படிக்கலாம், உபத்திரவ காலம் என்றும். 2வது 3.5 வருஷத்துக்கு மகா உபத்திரவ காலம் என்றும் பெயர். அந்த நாட்கள்ல பூமி எங்கும் சாத்தானுடைய அதிகாரம் நிறைந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி ஜனங்கள் எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருப்பான். யாரும் அவனை தாண்டி எதுவும் செய்து விட முடியாது. ஒவ்வொருவரையும் அப்படியே கண்காணித்து கொண்டே இருப்பான், எங்க போறான் வர்றான். இப்பவே பாருங்களேன், அதுக்குண்டான எல்லா காரியங்களும் இப்போ எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எங்க டீம் வந்து நேற்று ஒரு வாரத்துக்கு முன்னால கர்நாடகா மாநிலத்தில் சில இடங்களுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. ஊழியத்துக்கு போய் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு சபைக்கு போய் அந்த இடத்துல ட்ராக்ஸ் கொடுக்கும்போது அந்த ஏதோ பேசும்போது ஃபோட்டோ எடுத்தாங்க. இன்னைக்கு காலையில் நான் காரில் வந்து கொண்டு வந்த போது அந்த ஃபோட்டோவை காமிச்சா, அந்த ஃபோட்டோவை போட்டால் அந்த ஃபோட்டோ எந்த இடத்துல எந்த ஊரில் எங்கே எடுக்கப்பட்டது அந்த லொக்கேஷன் முதற்கொண்டு அப்படி காட்டுது. எடுத்த ஒரு ஃபோட்டோவில்
ஃபோட்டோலே கீழே இருக்குது. இது வந்து எந்த ஊரில் எடுத்து அதுலேயே டைப் பண்ணி அதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணால் அந்த ஊர் அப்படியே மேப்பில் வந்து அந்த லொக்கேஷனை காட்டுது. அப்போ நீங்கள் போகிறது வருகிறது பேசுகிறது எல்லாரும் யாரோ கண்காணித்து கொண்டிருக்கிறாங்க இருக்குல்ல. இப்போது உங்கள் கையில் இருக்கிற அப்போ நிறைய முந்தி வந்து ஆண்டோடைய வசனம் சொல்லுது, கைக்குள்ளே சிப்பு போட்டு நெத்தியில் சிப்பு போட்டு அது வரைக்கும் பேசணும். சிப்பே போடாமல் இப்போ உங்கள் கைக்குள்ளேயே ஃபோனை கொண்டு வந்து உங்களை மானிட்டர் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. நீ பேசுறது முதற்கொண்டு தெரியுது அவங்களுக்கு, உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் தெரிகிறது. எல்லாரையும் அப்படியே கண்காணிப்பில் வச்சு யாரையும் அசைவிடக்கூடாது, எழுப்புதல் வரவிடக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் இருக்கக்கூடாது. இந்த 7 வருஷத்துக்குள்ள எப்படியாவது எல்லாரையும் போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிறது சாத்தானுடைய ஒரு பெரிய திட்டம். 7 வருஷம் கொடுக்குறாருல, போதும் எனக்கு. 7 வருஷத்துல பூமியில கர்த்தரை சேவிக்கிற ஒருவனும் இல்லாமல் பண்ணிவிட வேண்டும். 7வது வருஷம் முடிவில் இயேசு வந்தா, இந்த முறை 7வது வருஷத்துல இயேசு வருவார் திரும்பி மறுபடியும் பூமிக்கு. எப்படி வருவார் தெரியுமா? ராஜாவாய் அவர் வருவார். அல்லேலூயா. அப்படிதான் வசனம் போட்டு முதல் முறை வரும்போது ஏழை தச்சன் வீட்டில் ஒரு எளிய கோலத்தில் வந்தார். இந்த இயேசு 2வது முறை வரும்போது எப்படி வருவாராம்? ராஜாவாய் வருவார். பூமியிலே 1000 வருடம் அரசாளுமை செய்வார். அப்போ ஒருவர் பூமியில ஆளுமை செய்யணும், ராஜாவாய் வரணும்னா ராஜாவுக்கு முதல்ல என்ன தேவை? அவர் ஆளுமை செய்வதற்கு ஜனங்கள் தேவை. ஜனம் இல்லாமல் யார் ஆளுமை செய்வது? நாடகத்தில் வர ராஜா தான் ஆளே இல்லாமல் ராஜாவாக வருவான். ராஜ பாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். கள்ள பாட்டு, ராஜ பாட்டு, ஸ்திரீ பாட்டு இப்படிலாம் சொல்லுவாங்க நாடகத்தில். அவங்க தான் அப்படி இருப்பாங்க. ஆனால் இயேசு ஒரிஜினல் ராஜா. அவர் வந்தா பூமியில ஆளுமை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கணும். சாத்தான் பார்க்கிறான், இயேசு வர்றதுக்கு முன்னால் 7 வருஷம் நம்ம கையில் இருக்குல்ல, அப்ப இந்த மனிதர்களை சக்கையாய் பிழிந்து இயேசு வரும்போது அவர் ஆளுமை செய்யறதுக்கு யாருமே இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய இன்சல்ட்டா இருக்கும் பாருங்க. இயேசு அங்கிருந்து வந்து சிங்காசனத்தெல்லாம் கொண்டாந்து வச்சு பார்த்தா ஆளுமை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. எப்படி இருக்கும்? யார் ஆளுமை செய்வது? பூமியில் ஆள் வேணும்ல. சாத்தானுக்கு அதான், அந்த 7 வருஷத்துக்குள்ள ஒருவனும் இல்லாதபடி எல்லாரையும் எப்படியாவது கெடுத்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி செய்யணும் என்பது அவனுடைய தந்திரம். அதனால்தான் சிலருக்கு இந்த மாதிரி அடையாளங்களை போட்டு, அந்த அடையாளம் இல்லைன்னா யாரும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடிக்கெல்லாம் நெருக்கத்தை கொண்டு வந்து தன்னுடைய ஜனங்கள் என்று அவர்களை அடையாளப்படுத்துகிறான். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியம் செய்வார், இப்படிப்பட்ட இடுக்கமான நேரத்திலையும் ஒரு ரிவைவலை உள்ள கொண்டு இருக்கிறார் உள்ள. அதுதான் ஆச்சரியம். அது எப்படிங்க? ஏசபேல் இப்படித்தான். எல்லாற்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் இருக்கும் வேத புஸ்தகத்தில். ஏசபேல் காலத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் கொன்று விட்டார்கள். ஆண்டவர் ஆராதனை செய்கிற எல்லா ஜனங்களையும் அவர் அழித்து வெட்டி கொலை செய்து விட்டார். எலியா மாத்திரம் வனாந்திரத்தில் போய் தப்பிச்சிருக்கிறார். எலியா அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. ஒரு ஆளை பார்த்தோன்னே அவ்வளோ விஷயம் சொல்லிடுவார். தேவனோட பேசுகிறவர், பழகுகிறவர், வானத்தில் நெருப்பு இறக்குகிறவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார், எல்லா ஊழியக்காரனும் செத்து போயிட்டான், விசுவாசின்னு யாருமே இல்லை, நான் ஒருவன் மாத்திரம் மிச்சமாக இருக்கிறேன். அது நீர் சொன்னதுனால இந்த கேரித் ஆற்றங்கரையில் போய் மறைந்து கொண்டதுனால நான் வந்து உயிரோடு இருக்கிறேன், வேற யாருமே இல்லைன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னார், யாருப்பா உனக்கு அப்படி சொன்னா? பாகாலுக்கு முழங்காலை முடக்காத 7000 பேரை நான் பூமியில அவ ஆளுமைக்குள்ளையே மிச்சமா வச்சிருக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசிக்கே தெரியல. அதே மாதிரி தான் நாளைக்கு உலகத்துல யாருக்கும் தெரியாது. ஆளுமை செய்கிறவர்கள், ஆளுகிறவர்கள் பக்கத்தில் இருக்கணும் கூட தெரியாது. சாத்தானுக்கும் தெரியாது. கர்த்தர் அவனுடைய கண்ணில் மண்ணை தூவி 7000 பேரை மிச்சமா வச்ச தேவன் உலகத்துல ஒரு பெரிய கூட்டம் ஜனங்களை தனக்கென்று அவர் மிச்சமாய் வைத்திருப்பார். இயேசு வரும்பொழுது அவர்கள் எதிர்கொண்டு போக புறப்படுவாங்க. இந்த இருண்ட காலங்கள்ல ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கும். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, எழுப்புதல் எழுப்புதல்னு பேசினாங்களே, இப்ப எல்லாம் கதவுகள் அடைத்து கொண்டதே, பெரிய லாக்டவுன் வந்து விட்டதே, இப்போ எங்கேயா போச்சு எழுப்புதல்னு கேட்கிறாங்க. யார் சொன்னது அப்படி? தீமைகள் நடக்கிற காலத்துல தான் எழுப்புதலும் நடக்கும். பைபிள்ல போட்டிருக்கு, ஜாதிக்கு விரோதமாய் ஜாதியும் ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும் கிரியை செய்வார்கள், யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், மலைகள் பெயர்ந்து விழுந்து போம், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட்டு போம், பூமி எங்கிலும் தவிப்பும் தத்தளிப்பும் உண்டாகும், உலக தோற்றம் முதல் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தறியாத உபத்திரவம் அந்நாளிலே உண்டாகி இருக்கும், சமுத்திரம் அலைகள் முழக்கமாய் இருக்கும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், நிலநடுக்கம் வரும் சொல்லிட்டே வந்து ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னார். அப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே உள்ள ஒரு குரூப் போய் அப்படியே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் அறிவித்தார்கள். அது ஆச்சரியமா இருக்கிறது. ஏனென்றால் அந்த கூட்டம் தான் நீங்க.
நாம தான் இதை செய்ய போறோம். உங்களுடைய தலைமுறையில உங்களால் பிறக்கிற தேவ ஜனங்கள், விளைவிக்கப்படுகிற தேவ ஜனங்கள் அதை செய்வாங்க. அந்த இருண்ட காலத்துல சாத்தான் எல்லா ஜனங்கள் மேல் கண்ணி வைத்திருக்கும் போது உள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டாடுறாங்கல்ல, அந்த குரூப்ல 7 தலைமுறையை 7 விதமான ஜனங்கள் ஆண்டவருக்கு தேவை. எழுப்புதல் சும்மா எழுப்புதல் சொன்னோன்னே நாங்க நடத்துற கூட்டத்துக்கெல்லாம் வருவதல்ல எழுப்புதல். கூட்டமா ஜனங்கள் வருவதல்ல. கர்த்தருக்கென்று காரியமாற்றுகிற ஜனங்களை பிறப்பிப்பதற்கு பேர் தான் எழுப்புதல். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான ஜனங்களை பிறப்பிப்பதற்கு பேர் தான் எழுப்புதல். கர்த்தருக்கென்று சாகவும் துணிந்த இரத்த சாட்சிகளை பிறப்பிப்பதற்கு பேர் தான் எழுப்புதல். சும்மா ஜனங்கள் கூட்டமாய் வந்து கைதட்டுவதற்கு அல்ல எழுப்புதல்னு பேரு. அப்ப இந்த இருண்ட காலத்துல, முதல் நூற்றாண்டுல அப்படித்தான் நடந்துச்சு. முதல் நூற்றாண்டுல எல்லாம் சரியாவா இருந்தது. ரோமர்களுடைய ஆட்சி, அடக்குமுறை, சபைகள் துன்புறுத்தப்பட்ட அதே நேரத்துல ஜனங்கள் திரள் திரளாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுதீங்க. அதுல 7 விதமான ஜனங்கள் வேண்டுமாம். இயேசு வரும்போது ஒரு கூட்டம் ஜனங்களை பூமியிலே மிச்சமாக வைப்பதற்கு, அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு 7 தலைமுறை ஆட்கள் வேணும். அதுல ஒன்று இந்த தீர்க்க தரிசன தலைமுறை, அப்புறம் இந்த பிரேயர் ஜெனரேஷன், ஜெபிக்கிற தலைமுறை, காலையிலே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. 3வது சுவிசேஷ தலைமுறை, 4வது யுத்தம் செய்கிற தலைமுறை, 5வது பலவான்களின் தலைமுறை, 6வது ஆறுதல் செய்கிறவருடைய தலைமுறை. ஏன் ஆறுதல் செய்கிறவர் வேணும் அந்த நேரத்தில் சொன்னா, இதுவரை உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரை உண்டாகிறாத உபத்திரவும் அந்த நாட்களிலே உண்டாகி இருக்கும். ஜனங்கள் எப்படி இருக்கும் பாருங்க, குடும்பம் செதறும். ஓரளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்தோடனே பிள்ளையை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, கொண்டு போய் நீ இந்த இடத்துல வேலை செய். மனைவி ஒரு இடத்துல, மகன் ஒரு இடத்துல. தேசத்துல எதுவும் நியாயமே இருக்காது. சாத்தான் ஆட்சி செய்த எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்பவே எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். அப்ப இவர்களுடைய தலைவர் வந்தாருன்னா ஆட்சிக்கு, ஐயோ நினைச்சு பார்க்க பயமா இருக்கு. ஆமா. அப்ப அப்படிப்பட்ட காலத்துல ஜனங்கள் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இப்பவே பாருங்களேன், நிறைய மன சிதைவு உண்டாகி எவ்வளவு பேர் சாகுறாங்க, எவ்வளவு பேர் டெத்து லாக்டவுனுக்கு பிறகு. அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் ஜனங்கள் ரணமாகி யார்கிட்ட ஆறுதல் பெறுவதுன்னு தெரியாம அந்த உபத்திரவ காலத்தில், மகா உபத்திர காலத்தில் நெருக்கப்படுற நேரத்தில் அவர்களை பலப்படுத்தி காயங்கட்டி கர்த்தரை அறிவித்து அவங்களுக்கு தேவனிடத்தில் சேர்க்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டர், ஆறுதல் அளிப்பவர்கள் தேவைப்படுகிறார்கள். அதுதான் ஆண்டவர் அதையும் ஒரு தலைமுறை வச்சிருக்கிறார். புதிய முறை ஊழியத்தை செய்யும் தலைமுறையினர். ஏன்னா சாத்தான் நம்ம நினைச்ச மாதிரி சாத்தான் அந்த காலத்தில் சினிமாவில் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். ஒரு மல்லிகை போச்சு, வெள்ளைச்சேலை கட்டி சிரிச்சு, முதல்ல கொலுசு மாத்திரம் போட்டு. அதுக்கு முன்னால் உள்ள காலங்களில் மந்திரஜால படத்தில் பார்த்தா சாத்தான்லாம் அப்படி பேய் இது வச்சு ஒரு நீல பனியன் போட்டு வெள்ளையா அதை தச்சு விட்டுருப்பானுங்க. கண்ணுக்கிட்ட கண்மையை போட்டு பெரிய பெரிய பல்லு வச்சு இவ்வளோ பெரிய ஒரு டாலரா மண்டை ஓடு போச்சு, கையில் கமெண்ட்டை வச்சு. நான் அப்படி தான் இருக்கும் பேய் நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ தான் நமக்கு தெரியுது பிசாசு அப்படி இல்லை, டிஜிட்டல் பிசாசா மாறி விட்டது. இப்போ சாத்தான் நல்லா அப்டேட் ஆகிட்டான், டிஜிட்டல். இப்போ ஆமாம், சாத்தான் கையில் தான் டிஜிட்டல். கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்த தெரியுது, செல்ஃபோன் உபயோகப்படுத்த தெரியுது, புது புது காரியங்களை அறிமுகப்படுத்த தெரியுது, கேம்ஸ் செய்ய தெரியுது சாத்தானுக்கு. முந்தி மாதிரி இந்த மந்திர ஓட்டை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்குல்ல, எங்கே இருந்த அங்கே தான் உட்காந்துருந்தேன், எப்போ பிடிச்ச, எப்போ போவேன், எனக்கு கருவாடு வாங்கி கொடுத்தா போவேன், ஒரு பாட்டில் கல், அது அந்த காலத்து பேய். இப்போ இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது ஃபுல்லாக டிஜிட்டல் பிசாசு இது. அப்போ இதோட நம்ம சண்டை போடணும். எப்படி சண்டை போடுறது? முந்தினா ஒரு மாதிரி உடுக்கு எடுத்து அடிச்சு, போறியா போக மாட்டேன், மலை ஏறுறியா ஏற மாட்டேன். இப்போ என்ன செய்யறது? இப்போ அந்த காலத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் பிசாசு விரட்டும்போது வேற மாதிரி விரட்டுவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஒரு அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசு ஒரு ஐயா வந்திருந்தார் எங்கள் ஊருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். அவருக்கு என்னென்னா நல்லா பிரசங்கம் முன்னார் எல்லாம் செய்வார். இந்த பிசாசு துரத்துற வரம் இல்லைன்னு அவர் சொன்னார். எனக்கு தெரியல, எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு அம்மா வம்புக்குன்னே ஆடுது. நான் பக்கத்துலாம் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே நான் சின்ன பையன், அப்போ எனக்கு 21 வயசு. அந்த அம்மா பர்பஸாகவே முதல்ல இந்த ப்ரேயர் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னால் ஹேர் பின்னு கிளிப்பெல்லாம் கழட்டி உள்ளே போட்டுருச்சு. உண்மையிலேயே போட்டு அப்படி முடி அப்படி கோதி விட்டுச்சு. அப்படி ஒரு சுற்றிட்டு கண்ணை அப்படியே சிகப்ப மாறிச்சு. உடனே நான் யார் வந்திருக்கேன்னு தெரியுமா? இவர் பயந்துட்டார். ஆகா, இதனடா வம்பா போச்சு, ராமநாதபுரத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டேன் நான். அவ உடனே சொல்கிறாங்க, ஐயா இறங்கி போங்க, அது ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் நடக்கிற கூட்டம்,
ஒரு நல்ல ஒரு ஊழியக்க பேரெல்லாம் சொல்லக்கூடாது, அவர் வந்திருக்கிறாரு. அவர் பயமாயிருச்சு. அவரை வந்து கீழே இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டு அவர் உடனே என்ன செய்கிறார், அந்த அம்மாவுக்கு முன்னால் போய் இப்படி தான் உண்மையிலேயே பைபிள் வச்சுட்டார். ஏய், இது என்னன்னு தெரியுமா? தெரியும், பைபிள் சொல்லுது. இதை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன செய்ய சொல்றீங்க? இவர் நடுங்கிறாரு. பக்கத்தில் இருக்க பாசல் தள்ளி விடுறாங்க. போங்கய்யா, கூட்டு வந்து 3 நாள் கன்வென்ஷன் வச்சு 3ஆவது நாள் பேய் ஆடுதுன்னா வரட்டும், போங்க அப்படின்னு. மறுபடியும் இப்படி போகிறார். நான் இதை வச்சு எரிச்சிருவேன், இதை வச்சு எரிக்கலாம் முடியாது, அது சொல்லுது. இப்படி பேசிக்கிட்டே இருக்குது இந்த பிசாசு. அப்புறம் அதை கொண்டு தலையில் வச்சு இப்போ போறியா, நான் தான் போக மாட்டேன்னு சொன்னேனே, ஏன் மறுபடியும்? அப்போ அந்த மாதிரி பிசாசோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அப்படி தான் உரட்டினாங்க. ஆனால் உங்கள் காலத்தில் இருக்கிற பிசாசு அப்படிப்பட்டது அல்ல. இது ரொம்ப தந்திரமானது, ஹைடெக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடியது. அதை எதிர்க்கணும்னா உங்களுடைய ஆயுதம் அதற்கு ஏற்ற மாதிரியே இருக்கணும். ஒருத்தர் கன்னை வச்சுட்டு பெரிய பெரிய இந்த மாதிரி எந்திரங்களை வச்சுட்டு சண்டை போடுற நேரத்தில் நம்ம போய் அந்த காலத்தில் மாதிரி பழைய பட்டாக்கத்தியை தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலெக்சாண்டர் த கிரேட். கிரேட் என்ற பட்டம் சிலருக்கு மாத்திரம் தான் கொடுப்பாங்க. மகா பீட்டர் அங்கே ரஷ்யாவில், அந்த பீட்டர் த கிரேட், இவர் வந்து அலெக்சாண்டர் த கிரேட். உலகம் முழுசையும் தன்னுடைய ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து விட வேண்டும் என்று சின்ன வயசுல, அவங்க அப்பா பேர் பிலிப்பு, அந்த கிரேக்கு தேசத்தில் அந்த நாட்டை உலகம் முழுசும் கொண்டு வந்து என்ன செய்வார்னா, ஒரு பெரிய குதிரை ஒன்று வச்சிருப்பார், அலெக்சாண்டருடைய குதிரை. அந்த குதிரையின் மேலே சேணம் கட்டி அதன் மேலே தன்னுடைய வாளை வைத்து தன்னுடைய கிரீடத்தை அதன் மேலே வச்சு அந்த குதிரையை ஒரு நாட்டுக்குள்ளே அப்படி அனுப்பி விடுவாங்க. அந்த நாட்டு ராஜா அந்த குதிரையை பிடிச்சி கட்டிட்டான்னா அந்த நாட்டு மேலே படையெடுத்துருவார். அந்த நாட்டு ராஜா தன்னுடைய கிரீடத்தை அந்த குதிரை மேலே வச்சுட்டா, ஐயா சண்டை கண்டை போட்டுறாத, நான் சரண்டர் ஆகிட்டேன்னு அர்த்தம். உடனே அவரை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கப்பம் வசூலித்து கொண்டு போய் விடுவார்கள். அலெக்சாண்டர் பேரை கேட்டாலே பயந்தாங்க. அவருடைய கட்டி பட்டயம், குதிரை, அதனுடைய வேகம், அவ்வளோ பெரிய மன்னன். நீங்கள் சரித்திரத்தில் படிச்சிருப்பீங்க. அந்த ஆள் இப்போ சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது வளைகுடா நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா மீசல்ஸ், பெரிய பெரிய அந்த பீரங்கிகள், எந்திர துப்பாக்கிகள், ஏவுகணைகள், எல்லாம் விமானங்கள் வச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இவர் திடீர்னு உயிர் பெற்று விட்டார் வச்சுக்கோங்க. அந்த பழைய நினைப்பில் எங்கடா குதிரை, அந்த குதிரை எந்திரிச்சு, எட்ரா கத்தியை, நம்ம நாட்டுக்குள்ளே வந்து எவனோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி இப்போ நடுவில் உள்ளே வர்றாருன்னு வச்சுங்களேன். கட்ட 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 கட்டன்னு வர்றார். இவருக்கு என்னென்னா, அந்த காலத்தில் நம்ம பார்த்தா பயப்படுவாங்க நினச்சி உள்ளே வந்தால் இப்போ இருக்கிற வீரர்கள் என்ன சொல்லுவாங்க, யாரியா கோமாளி தள்ளிப்போ, சண்டை நடக்கிற இடத்துல உள்ள குதிரை ஓட்டுறான் பாரு, ஏதோ பஞ்சு மிட்டாய்க்கார மாதிரி போயா அப்படி சொல்லுவானா, சொல்ல மாட்டானா? அப்ப என்ன செய்யணும்னா, யுத்தம் மாறி போச்சுன்னா அந்த முறைகள் மாறணும். நான் நல்லா சிலம்பம் சுத்துவீங்கன்னு போய் உள்ள சிலம்பம் சுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. அது ஒரு காலத்துல திருச்சண்டைக்கு சரியா வரும். இங்க அவன் வந்து எந்திர துப்பாக்கியில் வச்சுக்கணும். அது மாதிரி தான் இனி சாத்தான் புது முறை யுத்தத்தை கையாளும் போது நீங்கள் புது முறையில அவனை எதிர்க்கணும். அதுக்கு ஒரு தலைமுறை கர்த்தர் எழுப்ப போகிறார். அதுதான் 7வது புதிய முறை ஊழிய தலைமுறையினர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு காலையில நம்ம பார்த்தோம், இதெல்லாமே தலைமுறை, ஒரு ஆள் கிடையாது. தலைமுறைன்னு சொன்னாலே அடுத்தடுத்து உங்க மூலம் அடுத்து இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டம் பிறக்க போகிறது என்பது பொருள் இதுல. அதனால தான் ஜெனரேஷன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நீங்க இண்டிவிஜுவல் கிடையாது, ஜெனரேஷன். உங்கள் மூலம் அடுத்தடுத்த தலைமுறை எழும்ப போகிறார்கள், விளைச்சல் உண்டாக்க போகிறீர்கள், விதைகள். ஜெனரேஷன்ங்கிற வார்த்தையை உங்களை விதைங்கன்னு அடையாளம் காட்டுதா காட்டலையா? ஆமா, அதுதான் காட்டுது. ப்ராஃபட்டிக் ஜெனரேஷன், தீர்க்க தரிசன தலைமுறை. தீர்க்க தரிசன தலைமுறை வேதத்தில் போட்டிருக்கு. தீர்க்க தரிசன தலைமுறை எழும்புவாங்க கடைசி காலத்தில். அவங்க எழும்பி அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கீம் இருக்கு, ஒரு பெரிய திட்டம். எப்போ? இந்த உபத்திரவ காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திலும். அந்த உபத்திரவ காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திலும் எழும்ப போகிற தீர்க்க தரிசிகளை பிறப்பிக்கக்கூடிய விதைகள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப இதுல ஒரு கூட்டம் பேரு தீர்க்க தரிசன விதைகள் இருக்கிறாங்க. உங்க மூலம் தீர்க்க தரிசன தலைமுறை எழும்ப போகிறது. அதை நீங்க எழுப்ப போறீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், கடைசி காலத்துல தீர்க்க தரிசிகள் எனக்கு வேண்டும். அப்ப இதுவரைக்கும் நீங்க பார்த்த தீர்க்க தரிசிகள் வேற, இனி நீங்கள் பார்க்க போகிற தீர்க்க தரிசிகள் வேற. இப்ப நம்ம காலங்களில் தீர்க்க தரிசிகள் வேற மாதிரி இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் மனம் சலிச்சு போயிருப்பீங்க. என்னையா தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசிகள். இந்த தீர்க்க தரிசிகளை வேதம் சொல்லவில்லை. நான் பார்த்தேன், ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒருத்தர் வந்து ஒரு மேடையில் நிற்கிறாரு, கோட்டெல்லாம் போட்டிருக்கிறாரு, பயங்கர வரவேற்பு, வான வேடிக்கைலாம் போட்டு கூப்பிடுறாங்க. அவர் மேடையில் வந்து நிற்கிறாரு. அவர் பார்வையே பயங்கரமாக
எலியா கூட அப்படி பார்க்க மாட்டார். அப்படி நிற்கிறார் அந்த ஆள், பயமா இருக்கு. ஒருவர் அழைக்கிறார், வாங்க தம்பி இங்கே வாங்க மேடைக்கு அப்படின்னு சொல்றார். அவர் வந்து நிற்கிறாங்க எல்லாம். அப்படியே அவரை உத்து பார்க்குறார். உன் பேர் மாரியப்பன் அப்படின்னு. எல்லாம் கை தட்டுறாங்க. ஆமா என் பேர் மாரியப்பன் தான் அப்படின்னு. உனக்கு ஆந்திரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு? ஆமா. நம்பர் கூட சொல்லுவேன், நேரம் செல்ல அப்புறம் சொல்லுகிறேன். அடுத்து உனக்கு ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்கிறார். கரெக்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே எல்லாரும் பாருங்க, 20வது நூற்றாண்டின் இணையற்ற தீர்க்கதரிசி. நான் என்ன கேட்கிறேன், உன் பேர் மாரியப்பன் என்பது உனக்கு தெரியாதா? இதை வெளிப்படுத்தி சொல்றதுக்கு ஒரு ஆளு சென்னையில இருந்து வரணுமா? ஏன் நீ என்ன கோமாவிலேயே கிடக்க? ஒருத்தர் வந்து என்னை நிக்க வச்சு, உன் பேர் வின்சென்ட் செல்வகுமார். யாரா கை தட்டுவானா? யோசிச்சு பாருங்க. கை தட்டுறீங்க, யாராவது கை தட்டுவானான்னு கேட்டா நீங்களாம் கை தட்டுறீங்களா? ஐயா, உங்க மாதிரி ஆட்கள் தான் தீர்க்கதரிசிகளுக்கு தேவை. சொல்றாரு அவரு, ஆந்திரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, ஏன் உனக்கு தெரியாதா? நீ தானே அந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்ச, போட்டோலாம் கொடுத்து ஆதார் கார்டெல்லாம் கொடுத்து. இப்ப பாத்தீங்களா, இந்த தீர்க்கதரிசிகள் அல்ல. நீங்க கையில வச்சிருக்க தண்ணி பாட்டில அப்படியே திராட்சரசமா மாத்திர அந்த தீர்க்கதரிசி அல்ல. உங்க பாக்கெட்ல பர்ஸ்ல பணம் வர வைக்கிறேன் அவரும் அல்ல. சொல்றாரு, எல்லாரும் உங்களுடைய போனை உயர்த்தி பிடிங்க, நான் ஜெபம் பண்றேன். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து புதுசா ஒரு SMS வரும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. ஒரு ஆள் வேகமா ஓடி வர்றார். ஆமாங்க, ICICI பேங்க்ல இருந்து எனக்கு 5000 ரூபா வந்திருக்கிறதாக டெபாசிட் வந்து SMS வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், அது ICICI பேங்க்குக்கு தெரியுமான்னு கேட்டேன். உனக்கும் அந்த தீர்க்கதரிசிக்கும் தெரியும், பேங்க்குக்காரனுக்கு தெரியுமா? அவன் விடுவானா? எங்கேயோ யாரோ ஒருத்தன் ஜெபம் பண்ணி இங்க இருந்து SMS வர வைக்கிறான, விடுவானா? அப்ப இது இல்லை, இந்த தீர்க்கதரிசிகளை வேதம் சொல்லல. இதை எழுப்புவதற்கு ஆவியானவர் வர வேண்டிய அவசியம் இல்லை, நாமளே எந்திரிச்சிடலாம். இந்த தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஆவியானவர் வந்து நம்ம நிரப்பி அந்நிய பாஷை பேச வச்சு அப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? இது நம்மளே வந்து சொல்லிடலாமே. அப்ப கர்த்தர் சொல்ற தீர்க்க தரிசிகள் வேற. சரி, என்ன, எதற்கு அந்த தீர்க்க தரிசிகள் வேண்டும்? தீர்க்க தரிசன தலைமுறை எழும்புவார்கள் என்பதற்கு என்னையா ஆதாரம் இருக்கிறது? கடைசி நாட்கள்ல வேதத்துல ஒரு பகுதியை நான் உங்களுக்கு எடுத்து வாசிக்கிறேன், நீங்கள் வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 8 to 11 வரைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 8 to 11 வரைக்கும். அது கொஞ்சம் முதல்ல இருந்தே வாசிக்கிறோம் வேமா. இது யோவான் கண்ட ஒரு தரிசனம். அவர் ஆவில எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் கண்ணுக்கு கண்ணு முகமுகமா பார்த்த ஒரு தரிசனம். அவர் யோவான் சொல்லுகிறார், பின்பு இது வந்து எந்த யோவான்? யோவான் ஸ்நானகன் அல்ல, யோவான் தெரியுமில்ல, இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவர். அவர் தான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினார். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவரை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அவன் கையில் இருந்தது. அவன் தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகாசத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சப்தமிட்டு முழங்கின. ஒரு கால கடல்ல வச்சு, ஒரு கால நிலத்துல வச்சு, வானத்துக்கு பூமிக்கு நின்று சிங்கம் மாதிரி கர்ஜித்து, இவர் கர்ஜிக்கிற பார்த்தா இடி வேற விழுந்து, 7 இடி வேற விழுந்து, அந்த இடமே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குது. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தத்தை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். ஏன்னா அந்த இடி ஏதோ ஒரு செய்தி சொல்லி இருக்கிறது. அப்பொழுது 7 இடி முழக்கங்களும் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சப்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான், இவர் யோவான், வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சப்தம் மறுபடியுமே என்னிடத்தில் பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை போய் வாங்கிக்கொள் என்று சொன்னது. இவர் பார்க்கிறார், பயமா இருக்குது. ஒரு ஆள் நிற்கிறார், தூதன்
வானத்துக்கும் பூமிக்கும். சும்மா நின்னாலும் பரவாயில்ல, சிங்கம் மாதிரி வேற கர்ஜிக்கிறார் அவர். கர்ஜித்தோன்னே இடி வேற விழுகுது. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு பெரிய தூதன் வந்து நின்று, கால் பார்த்தீங்கன்னா தீ மாதிரி இருக்குதான். அவர் இப்படி பேசிட்டு இருக்கிறார். பேசும்போது பூமியே அதிருது. அப்போ ஒரு சத்தம், மெல்லிய சத்தம். அவன் கையில் ஒரு புஸ்தகம் வச்சிருக்கான் பாரு, அதை போய் என் கொடுங்க கேளு அப்படி சொன்னால் எத்தனை பேர் போய் கேட்பீங்க? ஐயா அந்த புஸ்தகத்தை கொடுங்க. அவர் இருக்கிற இருப்பை பார்த்தா பயமா இருக்கு. சிங்கம் மாதிரி ஒரு தலையை ஆட்டி ஒரு கிரன் கத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த புஸ்தகத்தை கொடு அப்படின்னு கேட்டார். அதற்கு அவன், நீ இதை வாங்கி, அப்ப சிறு புத்தகத்தை வாங்கி கொள் என்று சொன்னது. நான் தூதனிடத்தில் போய், அந்த காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி பயந்து அப்படி பக்கத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், இது நீ வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆனால் அது உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமா இருக்கும். இது வேற. புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு தாங்க வாங்குவாங்க. புஸ்தகத்தை குடிஞ்சோன்னா அந்த புஸ்தகத்தை சாப்பிடணும். சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? இதுதான் ஆண்டவர். இப்போ நீங்கள் ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு போறீங்க, எங்கே போறீங்க? சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? புஸ்தகம் படிக்கிறதுக்கு தான் உண்டது. சில நேரத்தில் வந்து தலைக்கு வச்சு தூங்க கூட செய்யலாம், ஆனால் சாப்பிட்றது இல்லை யாரும். இப்போ முதல்ல சொல்றாரு, இந்த புஸ்தகம் சாப்பிட்ற புஸ்தகம், அதை வாங்கி புசி. புசிக்கிறது மாத்திரம் இல்லை, அது வயிற்றுக்கு கசப்பா இருக்குமா, வாய்க்கு வந்து தேன் மாதிரி இனிமையா இருக்குமா. இது ஒரு மாதிரி புதுமையான புஸ்தகமா இருக்கிறது. கசப்பா இருந்தாலும் இனிப்பா இருந்தாலும் நாக்கில் தான் நம்ம ருசிப்போம், வயிற்றுக்கு தெரியுது அந்த கசப்பு அப்படின்னு போட்டிருக்கு. நான் இந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். இதுல நீங்க எங்க கோடு போடணும்னா, மறுபடியும் என்ற வார்த்தையில கோடு போடணும். மறுபடியும் என்ற வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் என்ற வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தவர் இடையிலே தீர்க்க தரிசனம் சொல்லாமல் நிறுத்தி இருக்கிறார், இனி மறுபடியும் சொல்ல வேண்டும் என்ற அர்த்தம். இப்போ வந்து ஒருத்தரை கூப்பிட்டு சொல்றோம், சரிப்பா மறுபடியும் நீ போய் படி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? முதல்ல படிச்சுட்டு இருந்திருக்கிறான், இடையில படிப்பை நிறுத்திட்டான், இனி அவரை படிக்கிறதுக்கு போக சொல்றாங்க. இதான் நம்ம அர்த்தம். ஓகேயா? இப்போ சொல்ற மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னா, இவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொன்னார், இப்போ கொஞ்ச நாள் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருக்கிறார், இனிமேல் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும்படிக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது என்று பொருள். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், யோவான் எப்போது தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரா? வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுறதுக்கு முன்னால சொல்லுங்க. யோவான் ஸ்நானகன் சொல்லி இருப்பார். அவர் கூட சிலர் சொல்லுவாங்க, யோவான் ஸ்நானன் பெரிய தீர்க்கதரிசி, இயேசுநாதர் சொன்னார். நான் ஒரு முறை நான் ஆரம்பத்தில் சந்தேகம் வரும், யார்ட்டையா போய் கேட்பேன், ஒரு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன். அவர்கிட்ட வந்து சொன்னேன், ஐயா யோவான் ஸ்நானன் பெரிய தீர்க்கதரிசி, இயேசுநாதர் சொன்னாரே ஸ்திரீ இடத்துல பிறந்தவன்ல இவர் மாதிரி ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லைன்னு சொன்னாரே, ஆனால் அவர் எந்த தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி தெரியல, அற்புதம் செஞ்ச மாதிரியும் தெரியல. வந்தவனை திட்டுனாரு வாய்க்கு வந்தபடி, விரியன் பாம்பு குட்டியே, வருங்கோபத்தை தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார், இது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லலையே, இவர் ஆண்டவர்னா இவ்வளோ புகழ்ந்து சொல்லுகிறாரே அப்படின்னு கேட்டேன். உண்மையில நீங்கள் சிரிக்காதீங்க, அவர் உண்மையிலே சீரியஸாக தான் சொன்னார். தம்பி உனக்கு தெரியாது, 2 பேரும் சொந்தக்காரங்க, இவர் அவரை புகழ்வார், அவர் இவரை புகழ்வார், 2 பேரும் ஒரே, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்து சொந்தம். இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டின்னு இவர் அவரை சொல்ல, அவர் இவரை பார்த்து நீ உலகத்தின் பெரிய தீர்க்க தரிசின்னு இவரை சொல்ல, அதெல்லாம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தம்பி, நமக்கு எதுக்கு அப்படின்னு. நான் ரொம்ப நாள் இது உண்மை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இருக்கும் போலடா, அந்த காலத்துல இருந்திருக்கேது ஜாதி, நம்ம ஆளு அப்படின்னு சொல்லி தூக்கி விடுறதும் இவர் அவரை தூக்கி விடுறதும் அப்பவே இருந்திருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அப்புறம் தான் எனக்கு தெரிந்தது, யோவான் நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லலை, ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். என்னன்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி, இந்த மேசியாவை உலகத்துக்கு இயேசு அறிமுகப்படுத்தி வைத்தார். மற்றவங்க அவரை குறித்து செய்தி சொன்னாங்க, இவர் ஆளையே காமிச்சிட்டார், இவர்தான் அவர் என்று. இதுதான் தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றுக்கும் கிரீடமாய் இருக்கிற தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அதனால்தான் ஒரு பெரிய தீர்க்க தரிசி. மற்றவங்க இயேசுவை பற்றி சொன்னாங்க, இவர் இயேசுவையே காட்டி சொன்னார். அதுதான் வித்தியாசம். அப்போ இங்க இவர் சொல்றாரு பாருங்க, அது அவரா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த யோவான் ரொம்ப அன்பானவர், அமைதியானவர், இயேசுக்கு பிரியமானவர், இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டே இருப்பார். அப்ப இயேசுனார் போன பிறகு ஒரு சபை வச்சு சபையில நடத்தி
ஒரு மூப்பராக இருந்தார் அங்கே சபையில் 100 வயசு வரைக்கும். அப்புறம் அவர் நாடு கடத்தி பத்மதீவில் கொண்டு வந்தாங்க. இதுதான் அவரை பற்றின சரித்திரம். அப்போ மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொன்னால் இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கணும்ல, அப்போ ஏன் சொல்லலை அவர்? சரி, மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொன்னார், அப்புறமாவது சொன்னாரான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சொன்னாரா? அப்புறம் என்னன்னாரே தெரியலையே அவர். ஒரு தனியாக ஒரு புஸ்தகம் எழுதி எனக்கு இந்த அழைப்பு கொடுத்துட்டாங்க, நான் இப்போ ஒரு புஸ்தகம் எழுத போகிறேன்னு சொல்லி ஒரு தீர்க்க இல்லையே. அவர் முன்னாலேயும் சொல்லலை, இப்போ கொஞ்ச நாள் சொல்லாமலும் இருக்கலை, கடைசியில் அவர் இந்த வார்த்தையை வாங்கின பிறகும் சொல்லலை. அப்போ ஏன் அவரை பார்த்து சொல்லணும், நீ மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரைப்பாயாக? அதுவும் சும்மா இல்லையா, ராஜாக்களை, பாஷைக்காரரையும், ஜாதிகளையும், ஜனங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், அது யோவானை குறிக்கவில்லை அந்த வார்த்தை. அது ஒரு தீர்க்க தரிசன தலைமுறையை குறிக்கிறது. அதை ரெப்ரசன்ட் பண்றவர் தான் யோவான். அப்ப யாரை சொல்லுகிறார்னா, தீர்க்க தரிசிகள் என்ற ஒரு தலைமுறை, ஒரு பிரிவினர் ஒரு காலத்துல தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஒரு காலத்துல அவருடைய தீர்க்க தரிசனம் குறைக்கப்பட்டு விட்டது. சபைகளுக்கு மாத்திரம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. மறுபடியும் எதை பற்றி சொல்லணுமா? ஜாதிகளையும், பாஷைக்காரர்கள், ராஜாக்களையும் குறித்து. நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏசையா, எரேமியா, எசேக்கியேல், நாகூம், மீகா, மல்கியா வரைக்கும் ராஜாக்களை, ராஜ்யங்களை, பாஷைக்காரரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்க தரிசிகள் இருந்தாலும் அவர்கள் சபையை குறித்து தான் பேசினார்கள். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ மறுபடியும் அப்படின்னா தீர்க்க தரிசனம் சொல்லாம இருக்கல, அவர்கள் இடைப்பட்ட காலத்துல, சபையின் காலத்துல ராஜ்யங்களையும், ராஜாக்களையும், பாஷைக்காரரையும் குறித்து பேசுகிற பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் மாதிரி தீர்க்க தரிசிகள் எழும்பவில்லை. ஆனா கடைசி காலத்துல இந்த தூதன் இறங்கி வந்த பிறகு, அந்த புஸ்தகம் பூமியிலே கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு கூட்டம் தலைமுறை எழும்புவாங்க. அது ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை. அந்த தலைமுறை மறுபடியும் சபைகளை பற்றி இல்ல, ஜனங்களை பற்றி இல்ல, ஜாதிகளையும், பாஷைக்காரரையும், ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பெரிய தீர்க்க தரிசிகள் இனி எழும்புவார்கள். இடைப்பட்ட காலத்துல சொல்லலையே, அவர்கள் எழும்பலையே. இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் முழுவதும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தானே பேசினாங்க. ஆனா இங்க பாருங்க, ராஜ்யங்களை, ராஜாக்களை, ஜாதிகளை குறித்து நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்பது தீர்க்க தரிசிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. யோவான் அந்த இடத்துல இருந்ததுனால யோவானை தீர்க்க தரிசிகளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வைத்து அவரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அப்ப என்னன்னா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? கடைசி காலத்துல ராஜ்யங்களை, ராஜாக்களை, பாஷைக்காரரை, ஜாதிகளை, அநேகம் ஜனங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு பெரிய தீர்க்க தரிசன தலைமுறை எழும்பும். அது எழும்பணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமா சொல்லப்பட்டிருக்கிறது. இது தெரியாம நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, தீர்க்க தரிசனத்தின் காலம் ஒளிந்து விட்டது. எங்க ஒளிஞ்சிச்சு? நீ தான் ஒளிச்ச. தீர்க்க தரிசிகள் எல்லாம் இப்ப கடைசி காலத்துல கிடையாது. ஒருத்தர் என்கிட்ட பைபிளை தூக்கிட்டு வந்து பார்த்தாரு, நீங்க பாத்தீங்களா, பழைய ஏற்பாடு முற்றிற்றுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? இனிமே யாரும் பேசக்கூடாது, அதான் முடிஞ்சிருச்சே. நீ என்ன புதுசா சொல்றீங்க? இது நடக்கும், அது நடக்கும். வேதம் சொல்லுகிறது இனி அந்த காலம் வரும். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்துல இதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அன்றே தீர்க்கதரிசிகளின் தலைமுறை பிறக்கும் என்பதை அவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்ற 2:28ல, அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் 2:17 அதிலேயே இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கமா சொல்லி இருக்கிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், உங்களுடைய ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இப்போ ஒரு அபிஷேகம் இறங்கும். அந்த அபிஷேகம் இறங்கும் போது அது என்ன செய்யும்னா, குமாரர்களையும் குமாரத்திகளையும் தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கும், வாலிபர்களை தரிசனம் காண வைக்கும், மூப்பர்களை சொப்பனம் காண வைக்கும், ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கும். இதில் சொல்லப்பட்ட சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம் என்பது எல்லாமே தீர்க்க தரிசனங்களுடைய வகைகள். அதானே தீர்க்க தரிசனத்துடைய வகை தான். ஒன்று தரிசனம், சொப்பனம் அல்லது ப்ராஃபஸி சொல்றது, இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தின் வகைகள். அப்ப இந்த அபிஷேகம் ஸ்பெசிஃபிக்கா
தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கும் அபிஷேகம், அல்லது தீர்க்க தரிசனங்களை பார்க்க வைக்கும் அபிஷேகம். இதைத்தான் அங்க சொல்றாரு. ஆனா இந்த அபிஷேகம் எல்லார் மேல இறங்கின உடனே பேதுரு சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். பேதுருக்கு தான் உங்களுக்கு தெரியுமே, எப்போ எடுத்த உடனே சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்து விடுவார். முடிவுக்கு வந்து அந்த அபிஷேகம் தான் இந்த அபிஷேகம் என்று சொல்லிவிட்டார். ஆனா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பேதுரு காலத்துல இறங்கின அபிஷேகம் ஜனங்களை தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கவில்லை. வச்சுச்சா? அவர்களை அந்நிய பாஷை பேச வைத்தது. அந்த அபிஷேகத்துல 9 வரங்கள் இருந்தது. இங்கே சொல்லப்பட்ட 9 வரம் எதுவுமே இந்த அபிஷேகத்துல யோவேல் சொன்னதுல சொல்லப்படவில்லை. அந்த ஆவியினாலே வேறொருவனுக்கு பிசாசுகளை துரத்துதலும், அவனுக்கு வந்து ஞானத்தை போதிக்கும் வசனமும், அறிவை உணர்த்தும் வசனமும், இப்படிலாம் சொல்லி ஒரு 9 வரம் இருக்கு பாருங்க. அந்த வரத்தை பற்றி யோவேல் ஒண்ணுமே சொல்லல. அவர் சொன்னது இந்த அபிஷேகம் வந்த உடனே குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே இந்த அபிஷேகம் வந்த உடனே அந்நிய பாஷை தான் பேசினாங்க. யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லல. யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னாங்களா? சொல்லல. அப்ப இது அல்ல அது. அப்ப இந்த அபிஷேகம் கடைசி நாட்களிலே வரும். நான் சொன்னேன் ஏற்கனவே, கடைசி நாள்னா என்ன? மூக்குல எல்லாம் டியூப் விட்டு சொந்தக்காரங்களாம் சொல்லியாச்சா அப்படின்னு சொல்றான் பாரு, அதான் கடைசி நாள். கடைசி காலம் என்றால் வேற. கடைசி காலம் என்றால் கொஞ்சம் நடை தளர்ந்து தள்ளாடி நரமுடியில் டை அடிச்சு அப்படி இப்படி வந்து சோத்தை பிடிச்சி நடக்கிறது, நடமாட்டம்லாம் இருக்கும். அது கடைசி நாட்கள். அது கடைசி காலம். கடைசி நாளுன்னா 1 2 10 இப்போவோ அப்போவோ, அது பேர் தான் கடைசி நாள். கர்த்தர் சொல்ல அந்த கடைசி நாள் இருக்கு பாரு, அந்த உபத்திரவத்தின் நாட்கள் இதெல்லாம் வரப்போற காலம், கடைசி கால எழுப்புதல். அப்ப ஒரு அபிஷேகத்தை நான் ஊற்றுவேன். அந்த அபிஷேகத்துல தான் இந்த தீர்க்கதரிசிகளின் தலைமுறை எழும்ப போகிறது. அவர்களை எழுப்ப போகிற விதைகள் மேல இப்பவே அந்த அபிஷேகம் இறங்க போகிறது. அதானே, முதல்ல விதை இறங்கினா தானே அப்புறம் வந்து அது விளைய முடியும். அந்த பேதுரு காலத்துல இறங்கின அபிஷேகம் இது அல்ல என்பதுக்கு இன்னொரு ஆதாரம் இருக்கிறது. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது யோவேல் 2:28 ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு பின்பு என்ற ஒரு வார்த்தையில தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த வசனத்தை. இப்படி வந்த உடனே நீங்க என்ன கேட்கணும்னா, எதற்கு பின்புன்னு ஒரு கேள்வி கேட்கணும். எதற்கு பின்பு என்ற கேள்விக்கு பதில் அதற்கு முந்தின வசனத்தில் இருக்கிறது. அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா 26 சொல்லுது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இஸ்ரவேல் நடுவில் நான் இருக்கிறவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதற்கு பின்பு அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க வெட்கப்படாத ஒரு காலத்துல, நீங்கள் நல்ல சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா இஸ்ரவேலர்கள் இருக்கிற காலத்துல, என் தேசம் என் ஜனங்கள் இருக்கிற காலத்துல, அதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு நான் இவைகளுக்கு பிறகு மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஆனால் பேதுரு காலத்தில் அந்த அபிஷேகம் இறங்கின போது அவர்கள் அந்நிய தேசத்தாரிடத்துல, ரோமர்களிடத்துல அடிமைகளாக இருந்தாங்க. சம்பூர்ணமாய் சாப்பிட முடியாது, திருப்தி அடைய முடியாது. அவர்கள் எல்லாம் அடிமைகள். தேசம் விடுதலை ஆகல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் தேசமெல்லாம் விடுதலையாகி தனி தேசமாய் மாறி நீங்கள் சம்பூர்ணமாய் ஒரு தன்னிறைவு அடைஞ்சிருக்க காலத்துல ஒரு அபிஷேகம் இறங்கி வரும். அதுதான் கடைசி கால அபிஷேகம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுது, இவர்கள் கடைசி காலத்துல நீங்க ஒரு பெரிய ஒரு தலைமுறை எழும்பும். இவர்கள் திரளான தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசிகள் மாம்சமான யாவர் மேலுமே நாவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். ஒரு பெரும் கூட்டம் தலைமுறை தீர்க்க தரிசிகள் எழும்புவாங்க. அவர்கள் எழும்புவதற்கு முன்னால அவர்களை எழுப்புகிறவர்கள் எழும்ப வேண்டும். எழுப்புகிற விதைகள் முதல்ல எழும்பணும். அதனால தான் நான் சொன்னேன், கடைசி நாட்கள்ல அவர்கள் எழும்புவாங்க. அவர்களை எழுப்ப போகிற நீங்கள் இப்பொழுதே எழும்பி விடுவீர்கள். இப்ப எழும்பினா தானே சரியா இருக்கும். அதுக்குதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். விதைகளை கூட்டி சேரு, அவைகளை பலமூட்டு, உரமூட்டு, பொதிந்து வை, அவைகளுக்கு அதிக வீரியத்தை உண்டு பண்ணு. அவைகள் விதைக்கப்பட்ட உடனே அது விளைச்சலை கொடுக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப கர்த்தருக்கு ஜனங்கள் வேண்டுமா? பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, மூப்பர்கள் மேல, ஊழியக்காரர்கள் மேல இவ்வளவு தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகள் எதை பற்றி சொல்லணும்? இவன் சும்மா வந்து நம்ம காலத்தில் பார்க்கிற ஒரு மாதிரி உடுக்கடிக்கிறது இல்லை. உங்க வீட்டில் கீழே அஸ்திவாரத்துக்கு கீழே யாரோ செய்வினை வச்சிருக்கிறாங்க, செய்யப்பாட்டு வீணை வச்சிருக்கான்னு சொல்றது இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா எங்க சொன்னா நீ தோண்ட மாட்டேன்னு தெரியும் அவனுக்கு.
ஐயோ உங்க வீட்டுக்குள்ள யாரோ செய்வன வச்சிருக்காரு, இது சொல்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி. இந்த 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 மாதிரி தீர்க்கதரிசிகள்லாம் இதோடு ஒளிந்து போக போகிறார்கள். உங்க மூலம் பிறக்கிற தீர்க்கதரிசிகள், நீங்க பிறந்த உடனே அவருடைய வாயெல்லாம் கட்டப்பட்டு போகும். உண்மையான தீர்க்கதரிசினா யார் என்பதை உலகம் கண்டுகொள்ளும். அது உன் மூலமாக சாத்தியமாகும். அதுக்கு தான் கர்த்தர், அதுக்கு தான் கர்த்தர். மோசே எழும்பி தன் கையில் இருக்கிற கோலை நழுவ விடுகிற வரைக்கும் தானே மந்திரவாதிகளின் கையிலே கோல் இருக்க முடியும். மோசையுடைய கோயில் கீழே விழுந்தா மந்திரவாதிகளின் கையில் இருக்கிற கோலெல்லாம் விழுங்கி போட்டு விடும் அல்லவா. நீ எழும்புற வரைக்கும் தான் இவனுடைய ஆட்டம். நீங்கள் எழும்பின உடனே அவருடைய வாயெல்லாம் கட்டப்பட்டு விடும் என்று நீங்கள் முந்தி புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வர்ற வரைக்கும் தான். ஏன் இப்படி சபையில் இப்படி இருக்கு, ஏன் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க? ஆமையா, நீ எந்திரிக்கிற வரைக்கும். எந்திரிச்சிட்டினா அவர்கள் சத்தமெல்லாம் ஓய்ந்து விடும். ஆமா, வேதம் அப்படி சொல்லுகிறது. இவர்கள் இப்போ இனி எழும்புகிற தீர்க்க தரிசிகள், இனிமே தான் உலகம் தீர்க்க தரிசினா யார் என்பதை பார்க்க போகிறது. உண்மையான தீர்க்க தரிசினா யார் என்பதை கேட்க போகிறது. வேதம் சொல்லுங்க, வெளிப்படுத்தல 10:11 வாசிச்ச மாதிரி, இவர்கள் ராஜாக்களையும் ஜாதிகளையும் ஜனங்களையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். எலியாவை பார்த்த உடனே எப்படி ராஜாக்கள் பயந்தார்களோ, ஆகாப் பயந்தானோ, அதே மாதிரி உன் பேரை கேட்டாலே சாத்தானும் அவனோடு கூட இருக்கிற ஆளுமை செய்கிறவனும் அதிரணும், நடுங்கணும், பயப்படணும், வாளை சுருட்டி கொண்டு ஓடணும். ஆகாபும் எலியாவும் சந்தித்து கொண்ட போது நீங்க பாருங்க, எலியா பயப்படல, ஆகாப் தான் பயந்தான். அங்க அப்படிதான் நடக்கும். கர்த்தர் அதை செய்வார், வேதம் சொல்லுகிறது. சரி, நமக்கு இப்போ ஒரு கேள்வி வருகிறது, எதற்கையா இவ்வளவு தீர்க்க தரிசிகள் நமக்கு வேணும்? இவ்வளவு பேர் மாம்சத்தில் குழந்தைகள் தீர்க்க தரிசனம் பேசுவாங்களாம், வாலிபர்கள் தீர்க்க தரிசனம், மூப்பர்கள் தீர்க்க தரிசனம், ஊழியக்காரர்கள் எதற்கு இவ்வளவு தீர்க்க தரிசிகள்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பூமிக்கு இறங்கி வர்றதுக்கு முன்னால ஒரு தீர்க்க தரிசி முந்தி போக வேண்டும். ஃபோரனர் என்பது பெயர். ஏசாயா தீர்க்க தரிசியின் புத்தகத்தில் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சப்தம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சப்தம். அப்ப கர்த்தர் பூமிக்கு இறங்கி வர்றதுக்கு முன்னால அவருக்கு முன்னோடியாக ஒரு தீர்க்கதரிசி போய் பூமியிலே அவருக்கு வழிகளை ஆயத்தம் செஞ்சு வைக்கணும். அது ஒரு மரபு. தீர்க்கதரிசி தான் செய்யணும். யாரோ ஒரு ராஜா போய் செய்ய முடியாது, ஒரு தாவீது செய்ய முடியாது. ஒரு தீர்க்கதரிசி தான் அந்த வேலையை செய்யணும். தீர்க்கதரிசிகள் செய்வதற்கென்று சில வேலைகள் இருக்கிறது. வேதத்தில் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். ஒரு முறை இயேசு ஞானஸ்நானம் பெறுவது, எல்லாரும் வந்து யோவான்ட்ட ஞானஸ்நானம் பெறாங்க பாவ மன்னிப்புக்காக. எல்லாரும் போய், ஐயா நான் அவனை குத்திட்டேன், வெட்டிட்டேன், கொலை பண்ணிட்டேன், எல்லாம் பாவத்தை அறிக்கை செய்து வா, இனி பாவம் செய்யாத, நீ ஞானஸ்நானம் கொடுத்து அனுப்புறாரு. கொடுத்தவர் திடீர்னு பார்க்குறாரு, இயேசு வந்து நிற்கிறாரு. அவர் கைகாலம் ஆடி போச்சு. உம்முடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல, நான் உம்மிடத்திலே வர வேண்டியதாக இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்டு பயந்தார். இயேசு சொன்னார், அவருக்கு என்னன்னா, இவர் என்ன சொல்லி ஞானஸ்நானம் எடுப்பாரு? இவருக்குள்ள பாவம் இல்லை, பரிசுத்தமானவர். அவருக்கு நல்லா தெரியும் யோவானுக்கு. என்ன சொல்லுவார்? யோவானுக்கு புரியல, கையும் ஓடல, காலும் ஓடல. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், இப்பொழுது இடங்கொடு, இப்படியே நாம் எல்லா நீதிகளை நிறைவேற்றுவது தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்ப இவர் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம் எடுக்கல, நீதியை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஞானஸ்நானம் எடுத்தார். அது என்னையா நீதி? அப்ப அவர் சொன்ன உடனே யோவானுக்கு புரிஞ்சு, ஓ இவர் இங்க இதுதான் சொல்ல வர்றாரு. இப்பொழுது இடங்கொடு, இப்படியே நாம் எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்ப நீதியை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஞானஸ்நானம். என்ன நீதி என்றால், ஒரு பிரதான ஆசாரியன் ஆரோனை ஜனங்களுக்கு பிரதான ஆசாரியராய் மாற்றும் போது கர்த்தர் மோசேயை அழைத்து, நீ ஆரோனை தண்ணீரிலே முழுக்காட்டி புது வஸ்திரத்தை அணிவித்து ஜனங்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அவனை பிரதான ஆசாரியனாக ஏற்படுத்துவாயாக. இந்த வேலை யாருக்கு கொடுக்கப்பட்டது? தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்டது. ஆரோன் பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்கு முன்னால அவனை முதல்ல தண்ணியில முழுக்காட்டி ஒரு புது வஸ்திரத்தை தரிச்சு அவனை ஜனங்களுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தி அவனை அவர்களுக்கு பிரதான ஆசாரியராய் மாற்றுவாயாக என்பது கர்த்தருடைய கட்டளை. இப்ப இயேசு பிரதான ஆசாரியராக வெளிப்படுகிறார். ஆரோன் நிழலாட்டமான ஆசாரியன், இயேசு உண்மையான பிரதான ஆசாரியர் மனிதர்களுக்கு. நமக்கு இயேசு யாரு? பிரதான ஆசாரியர். அவர் பிரதான ஆசாரியராய் மாற்றப்படணும்னா ஒரு தீர்க்கதரிசி அவரை தண்ணீரிலே முழுக்காட்ட வேண்டும். இது மரபு. வேதத்துல சில காரியங்கள் அப்படிதான் வச்சிருப்பாங்க.
அப்ப இயேசு சொன்ன உடனே அவர் புரிந்து விட்டது, இவர் பிரதான ஆசாரியர், இவரை ஆசாரிய பட்டத்துக்கு வைக்கணும்னு சொன்னா, அவரை மனிதர்களுக்கு பிரதான ஆசாரியரை மாற்றணும் சொன்னா, அவரை ஒரு தீர்க்கதரிசி தண்ணீரில் முழுக்காட்டி ஏற்படுத்தணும். அப்ப தீர்க்கதரிசியின் வேலை பிரதான ஆசாரியரை ஏற்படுத்தி மனிதர்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி இவர் பிரதான ஆசாரியர் என்று அவரை ஏற்படுத்தணும். அதுதான். அப்ப சொன்ன உடனே ஓ அது நீதி, நான் செய்கிறேன் என்றார். தீர்க்கதரிசிகளுக்கு இன்னொரு வேலை இருக்கு, என்ன தெரியுமா? ராஜாக்களை ராஜாவா ஏற்படுத்துவதும் தீர்க்கதரிசிகளுடைய வேலை. சாமுவேலுக்கு கர்த்தர் வந்து கட்டளையிட்டு, உன்னுடைய கையில் இருக்கிற அபிஷேக கொம்பை எடுத்துட்டு போய் நேரா தாவீது வீட்டுக்கு போய் அவனை ராஜாவா ஏற்படுத்தி அபிஷேகம் பண்ணி என்றார். இப்ப இயேசு பூமிக்கு ராஜாவாகவும் வரப்போகிறார், பிரதான ஆசாரியராகவும் வரப்போகிறார். அப்படி இயேசு வரணும்னா அதுக்கு முன்னால வழியை ஆயத்தப்படுத்தவும், பிரதான ஆசாரியரை கொண்டு வந்து உட்கார வைக்கவும், அவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி வைக்கவும் தீர்க்கதரிசிகள் அங்கே தேவைப்படுகிறார்கள். வேணும்ல தீர்க்கதரிசி? வசனம் சொல்லுது, இயேசு அல்லது கடவுள் தேவன் உலகத்துக்கு இறங்கி வர்றதுக்கு முன்னாலேயே தீர்க்கதரிசிகள் முந்தி போய் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு அந்த சத்தம், கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தணுமா? அப்ப இயேசு முதல் முறை பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் ஒரு சின்ன தேசத்துல, ஒரு சின்ன குறுகின வட்டத்துல, கலிலேயாவும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஊழியம் செய்தார். ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் செய்ய வேண்டிய ரட்சிப்பின் திட்டத்தை அந்த தேசத்திலேயே ஒரு கல்வாரி மலையில கொண்டு நிறைவேற்றினார். அவருடைய ஊழியம் அந்த ஒரு குறுகிய இடத்துக்குள்ள தான் இருந்தது. வெறும் 3 வருஷம் தான் ஊழியம் செய்தார். 33 வருஷம் தான் அந்த பூமியில இருந்தார். சின்ன ஏரியால தான் கர்த்தர் இயேசு தன்னுடைய ஊழியத்தை செய்தார். அவர் இந்த வேலையை செய்யறதுக்கு இறங்கி வரும்போது அந்த குறிப்பிட்ட தேசத்துக்குள்ள தான் வந்து அவர் தன்னுடைய ஊழியத்தை, அவர் எந்த வெளிநாட்டுக்கும் போகல, அமெரிக்கா, ஜப்பான், எங்கேயுமே போகல. இயேசு இங்கே தான் செய்ய போறார், இந்த ஊழியத்தை நிறைவேற்ற போறார் என்பதற்காக ஒரு தீர்க்கதரிசி போதுமானவனாக இருந்தான். அந்த இடத்த மாத்திரம் ஆயத்தம் பண்ணா போதும் இயேசு வர்றதுக்கு. ஆனா இந்த முறை இயேசு வரும்பொழுது ஒரு குறுகின தேசத்துல மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு தேசத்தின் மேலும் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் எல்லா நாட்டிலும் கர்த்தருடைய வருகை நடக்கும் ஒரே நேரத்துல. அப்படித்தான் வசனம் போட்டிருக்கு. அப்படிதான் எல்லா நாட்டிலையும் இயேசுவின் வருகை நடக்கும். இயேசுவின் வருகை இஸ்ரேலில் வருது, வாங்க போகணும், யாரும் போக வேண்டியதில்லை. 4 மாவட்டத்தில் நடக்கும் இயேசுவின் வருகை. மெட்ராஸில் நடக்கும், உங்க சொந்த ஊர்ல நடக்கும். எல்லா இடத்திலும் இயேசு வரப்போகிறார் ஒரே நேரத்தில். இந்த முறை இயேசு ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். ஒட்டுமொத்த உலகத்தின் மேலும் அவருடைய ஆளுமை வரப்போகிறது. அப்ப ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு இனத்தின் மேலும், ஒவ்வொரு நேரத்திலும் இயேசுனுடைய வருகை சம்பவிக்க போறதுனால இப்ப ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் எல்லா இடத்தையும் ஆயத்தம் பண்ணுவதற்கு திரள் கூட்டம் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆகவேதான் இனி தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று சொல்லப்படாமல் தீர்க்க தரிசன தலைமுறை எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துகிற பணியில தீர்க்கதரிசிகளுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் தீர்க்கதரிசி என்றால் வந்து ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு அதோட வீட்டுக்கு போயிடுவான் போல இருக்குது, இது இப்படி 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 நடக்க போது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தீர்க்கதரிசியாக இருக்கிறவர்கள் வேற மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்ய போறாங்க. தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் பல காரியங்களை நிறைவேற்ற போகிறார். அதுல முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, வேதத்துல சொல்லுது, தீர்க்க தரிசனம் நம்ம கேட்டு தானே செஞ்சிருக்கிறோம். தீர்க்க தரிசனம் ஒரு மனிதனை கொல்லும், அழிக்கும். வசனத்துல போட்டிருக்கு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன் பாருங்க. எசேக்கியேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஒரு நாள் அவர் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவரை அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறார். எடுத்துக்கொண்டு போய் தேவாலயத்துக்கு நடுவில் கொண்டு நிறுத்துகிறார். அந்த சம்பவம் தான் அங்கே போட்டிருக்கு. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடையிலே 25 புருஷர் இருந்தார்கள். அவர்களின் நடுவிலே ஜனத்தின் பிரபுவாகிய அசூரின் குமாரனாகிய யானியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, இவரை கொண்டு போய் நிறுத்திட்டாருங்க ஆலய தேவாலயத்துக்கு நடுவில். அங்க ஜனங்களின் அதிபதியா இருக்கிற ஒரு எம்எல்ஏ மாதிரி எம்பி மாதிரி வச்சுங்க 2 பேர், அசூர் குமாரனாகிய யானியா, பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா 2 பேர் இருக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்தில் அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துராலோசனை சொல்லுகிற மனுஷர்.
4வது வசனத்துக்கு போயிடுவோம். ஆகையால் இவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். இவன் தாயா அந்த ஊரை கெடுத்து கொண்டிருக்கிறவன், ஊர் ஜனங்களுக்கு துராலோசனை சொல்லுகிறவன். என்ன செய்யணும் ஆண்டவரே, இவன் எப்படியாவது கட்டப்படும்படி ஜெபி, அல்லது அவனை கட்டி போட்டு சண்டை போடு, மூக்குல குத்து அவனை, அப்படி ஒன்றும் சொல்லலை. என்ன செய்யணும் ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் சொல்லையா அவனை பார்த்து என்றார். என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கணும்? அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என்மேல் இறங்கினார். நம்ம போய் நிற்கத்தான் வேணும், என்ன சொல்லணும் என்பதை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அவர் என்னை நோக்கி, நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்லு, நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தீர்க்க தரிசனம், அதை கர்த்தர் தான் நமக்கு சொல்லணும். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு, உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன், இதெல்லாம் நீ சொல்லு அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்றார். அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிக்கிட்டே வர்றாரு. 13வது வசனத்துல பாருங்க, அப்ப பட்டயத்தும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றார். என் கட்டளையின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரஜாதிகளுடைய முறைமையின்படி செய்த நீங்கள் இப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல். என்ன தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு ஆண்டவர் சொல்றார். சில நேரத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசிகளின் வாழ்க்கையில உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவர் டைரக்டர் மாதிரியே சொல்லுவார். நீங்க நல்லா எசேக்கியேல் புத்தகத்தை படிச்சு பாருங்க. நீ ஜனங்களுக்கு முன்பாக நின்று உன் கண் புருவத்தை நெரித்து உன் கையை தட்டி வலது காலை ஓங்கி பூமியை உதைத்து ஜனங்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. சும்மா போய் மேடையிலேன்னு வாசிக்கலாம் கூடாது. இப்போ நான் பண்ண மாதிரி நீ இதை போய் வாசிடான்னு சொன்னதுனால ஏதோ கௌரவமாக வந்துட்டு போகிறேன். அவரை பாருங்க, ஆண்டவர் அங்கே இந்த மாதிரி சினிமாலாம் எடுக்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் 4 ஸ்டெப் வாங்க தம்பி, வந்தோடனே இந்த இடத்துல ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க, இங்கே தான் நீங்கள் நிற்கணும், கேமரா அங்கே இருக்கும், அதை பார்க்கக்கூடாது, இங்கேருந்து நேராக பார்த்து இந்த இடத்துல வரைக்கும் தான் நடக்கணும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நின்று இந்த பக்கம் அப்படி வலது பக்கம் திரும்பி கேமராவை பார்த்து முறைத்து அறிவு இருக்கான்னு கேளுன்னு சொல்லுவாங்க டைரக்டர். ஆண்டவர் பாருங்க, தீர்க்க தரிசியை பார்த்து நீ சும்மா சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை, நீ நின்று உன் கண்களை நெரித்து உன் கையை தட்டி காலை ஓங்கி கீழே உதைத்து ஜனங்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. அப்படி சொன்னா அப்படிதான் சொல்லணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன தீர்க்க தரிசனம் சொல்லணுங்கிறது மாத்திரம் இல்லை, எப்படி சொல்லணும்னு சொல்லுவார். சொல்லி முடிச்ச உடனே, இப்படி நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகையிலே, இவர் நினைக்கல தீர்க்க தரிசனம் தானே சொல்லுவோன்னு சொல்லும்போது அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்ட உடனே பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்தான். ஜனங்களுக்கு துராலோசனை சொல்லுகிற, ஒருவேளை இனிமேல் ஆட்சியாளர்கள் இப்படி இருக்கானே அப்படி இருக்கானே அது போடுறானே இது போடுறானே நீங்க சொல்லுவீங்க. ஆண்டவர் சொல்லுவாங்க, வா போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, போட்டு தள்ளிடுவா. சும்மா ஜோமெல்லாமனா வா. எங்க ஆண்டவரே, ஒரு இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியிருக்கியா பாருங்க. இவர் நினைக்கல தீர்க்க தரிசனம் தானே சொல்லிவிட்டு வந்து விடலாம் என்று சொன்னால், பார்த்துட்டு இருக்கிற அந்த வார்த்தை கேட்டா அப்படியே விழுகிறான் கீழே மயக்கமாகி. பெலத்தியா செத்தான். அப்பதான் இவருக்கு அந்த சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியுது. அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்து மகா சத்தமாய், கர்த்தாவே ஆண்டவரே தேவரீர் இஸ்ரவேலின் மீதியானவர்களை சங்காரம் செய்வீரோ என்றேன். பயந்துட்டார் இவர். தீர்க்க தரிசனம் சொல்லி சாவானா? சாவான், இனி நீங்க பாப்பீங்க. இப்ப இடப்பட்ட நாட்கள்ல சபை தீர்க்க தரிசிகள் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. ஆனா இனி வருகிற தீர்க்க தரிசிகள் தீமையை காண்கிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் உங்களை வாய் திறந்து பேச வைக்கும் போது, தீமைகளை செய்கிறவர்களும் தீமைகளை கொண்டு வருகிறவைகள் அவைகளை கர்த்தர் அழித்து ஒழிக்க போகிறார். அதுதான் கர்த்தர் காமிக்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். சொன்ன போது பெலத்தியா செத்தான், செத்து விழுந்தான். தீர்க்க தரிசனத்தின் பவர் பாருங்க. யாரும் மனிதர்களுக்கு விரோதமா, தேசத்துக்கு விரோதமா துராலோசனை செய்து துன்மார்க்கமான காரியத்தை பிணைத்து ஒரு தீர்க்க தரிசனத்திலே கர்த்தர் அவனை அடித்து போட்டார். அவர்களுடைய பலம் ஈட்டியும் அம்புமா இருக்கலாம், ஒருவேளை ஏவுகணைகளா இருக்கலாம். கர்த்தருடைய வல்லமை வார்த்தையிலே புறப்பட்டு வருகிறது. அதான் தீர்க்க தரிசி. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளை எசேக்கியேல் காலத்துல பாத்தீங்க, இடைப்பட்ட காலத்துல பார்க்கல. உங்க காலத்துல நீங்க பாப்பீங்க. கர்த்தர் அதை செய்ய போகிறார். சரி, அப்ப ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைத்தால் தீமை அழிகிறது. மனிதன் சாகிறத விடுங்க, தீமை அழிகிறது. தெரியுதா? இப்போ இந்த தேசத்துல தீமை இருக்கு, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. ஏதாவது தீர்க்க தரிசனம் இல்லை, அதுக்கு கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை அந்த இடத்துல காதுகள் கேட்கும்படி சொல்லுங்கள். அப்பொழுது தீமை கருகி போகிறதை பார்ப்பீங்க, அது அழிந்து போகிறதை பார்ப்பீங்க. அப்ப தீய மனிதர்களை மாத்திரமல்ல, தீமைகளுக்கு எதிராக கர்த்தர் உன் வாயிலே வார்த்தைகளை போடும்போது அது தீமைகளை தேசத்திலிருந்து அழிக்கும்.
அடுத்தது என்ன செய்யும்னா நன்மைகளை எழுப்பும், உயிர் பெற்று எழ வைக்கும். தேசத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமெல்லாம் அப்படியே அழிந்து போயிருக்கும். நல்லவன் பேசவே முடியாது. இதை பேச முடியுமா சொல்லுங்க? இப்போ நல்லவர்கள் ஏதாவது பேச முடியுமா? பேச முடியாது. உடனே மீம்ஸ் போட்டு அது போட்டு இது போட்டு ரைட் அடிச்சு அது அடிச்சு இது அடிச்சு ஒரு வழி பண்ணி நல்லவன் பேசவே முடியாது. இப்பெல்லாம் நல்ல எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இந்திய தேசத்தில் எத்தனை நன்மைகள் இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஒரு காலத்தில் உலகத்தை சுற்றி வந்தாங்கன்னு சொல்லுவீங்க. மெகலன், வாஸ்கோட காமா, கேப்டன் குக் போன்றவர்கள்லாம் பெரிய பெரிய கேப்டன்ஸ் உலகத்தை சுற்றி வந்தாங்க. எதுக்கு சுற்றினான்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தான் அவர்கள் புறப்பட்டார்கள். ஒரு காலத்தில் பல உலக தேசத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்தியா ஒரு கனவு தேசமாக இருந்தது. எப்படியாவது இந்தியாவை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று வந்தார்கள். எங்கேயோ கப்பலில் சுற்றி, அந்த காலத்தில் கேம்பஸ் ஒன்றும் கிடையாது, அப்படியே எங்கெங்கேயோ போய் சுற்றி கடைசியில் அமெரிக்காவில் ஏதோ ஒரு பக்கத்தில் இறங்கி அங்கே பார்த்தவங்க இந்தியாவை கண்டுபிடித்தேன்னு சொல்லி இந்தியர்கள் சொல்லிட்டான். கடைசியில் பார்த்தா அவர்கள் இந்தியர்கள் வேற மாதிரி இருக்கிறாங்க. உண்மையான இந்தியாவை கண்டுபிடிச்சா இவன் இங்கே கருப்பாக இருக்கான். அப்போ அவனை என்ன செய்யறது? செவ்விந்தியன் ஆக்கிரு போ. இந்தியன்னு சொல்லிட்டோம், மாற்றக்கூடாது இனிமே. அவன் செவ்விந்தியன். அவன் செவ்விந்தியன். அப்போ நீங்கள் யாரு? இந்தியன். அதோடு நிறுத்திக் கொள்ளுவோம். இந்தியன். அப்போ செவ்விந்தியன். அப்போ அந்த காலத்தில் தேசத்தை அவ்வளோ ஒரு கனவு தேசமாக இருந்தது. நம்ம இந்திய தேசத்தில் எல்லா சீதோஷ நிலையும் இருக்கிறது. பனி இருக்கிறது, ஆறு இருக்கிறது, கடல் இருக்கிறது, வற்றாத ஜீவநதிகள் இருக்கிறது. கங்கை, கோதாவரி, பிரம்மபுத்திரா எல்லாம் அவ்வளோ பெரிய பெரிய ஆறுகள், யமுனை எல்லாம் அவ்வளோ பெரிய பெரிய ஆறுகள் இருக்குது. பெரிய மலை இருக்குது, ஒரு பக்கம் பனி இருக்குது, ஒரு பக்கம் பாலைவனம் இருக்குது, 5 நிலங்கள் இருக்கிறது. முல்லை, குறிஞ்சி, நெய்தல், பாலை போன்ற நிலங்கள் எல்லாம் இருக்குது. இவ்வளவு எல்லா வளங்களும் உள்ள நாடு. ஆனால் நம்ம இப்போ வரைக்கும் தேசத்தில் இருக்க எந்த நன்மையும் நமக்கு கிடைக்கவில்லை. ஏதாவது கிடைக்குதா? யோசிச்சு பாருங்க. இன்னும் வறுமையில், வறுமை கோட்டில் இருக்காங்கிறான், வறுமை கோட்டில் கீழே இருக்கங்கிறான், ஒருத்தன் வறுமை கோட்டை பிடி தொங்குறாங்கிறான். யாரும் மேலே ஏறத சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஒரு 4 வியாபாரி மாத்திரம் தான் ஏன் மேலே ஏறி இருக்கான். நம்மளாம் கோட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் தொங்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் பேர் கீழே விழுந்துட்டோம் கோட்டு கீழே. தேசத்தில் எல்லா நன்மையும் இருக்கிறது, ஆனால் எதுவுமே நமக்கு சொந்தமாக இல்லை. அந்த நன்மையெல்லாம் அழுத்தப்பட்டிருக்கிறது, யாராலும் அது ஆளப்படுகிறது. செத்து சுண்ணாம்பா போயிருக்குது தேசத்தில். ஒரு காலத்தில் கனவு தேசமாய் கண்டறியப்பட்ட தேசம் இன்னைக்கு வறுமையின் பிடியில செத்து சுண்ணாம்பா போயிருக்கு. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் உரைத்தால் மரித்து கிடக்கிற நன்மை மறுபடியும் உயிரோடு எழும்பும். அல்லேலூயா. எசேக்கியேலை ஆண்டவர் மறுபடியும் கூட்டு போறார். வா. இவர் பயப்படுறார், இப்ப யாரை என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்துறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து நிறுத்துறார். பள்ளத்தாக்கில் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எலும்புகள். எலும்புன்னு சொன்னால் எலும்பு கூடு இல்லை, எலும்பு உலர்ந்த எலும்பு. அதுவும் ட்ரையாக போய் வெள்ளை வெள்ளையர்னு ஆகி போய் சுண்ணாம்பு மாதிரி ஆகி போய் அங்கங்கே நிறைய கிடக்கு. நூற்றுக்கணக்கான. என்ன செய்யணும் ஆண்டவரே? இவைகளை பார்த்து, எலும்புகளை பார்த்து, எலும்புனா கூடு கூட இருக்காது, தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு எல்லாம். கல்லண்டு போன எலும்பு. கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம் கிடக்கு. அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் நின்று அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை எப்படி இருக்கும்? இப்போ என்னை கூட்டி போய், வாப்பா ஒரு இடத்துல உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு, இந்த இடத்துல நின்று ஒரு 2 மணி நேரம் பேசு. யாரு பார்த்தா எல்லாம் டெட் பாடி, செத்து கிடக்கான். செத்தா கூட தான் பரவாயில்ல, ஏதோ முகத்தை பார்த்து பேசலாம். இது எலும்பு, கை தனியா கால் தனியா, சிரிச்சமானைக்கு கண்ணு குழியா, அப்படி மண்டை ஓடா கிடக்கு. தீர்க்க தரிசனம். என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரருடைய நிலைமையை பாருங்க. போய் பேசு, தீர்க்க தரிசனம் உரை என்றார். இப்போ அவருக்கு தெரியல. அப்ப என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கணும் என்பதை கர்த்தர் கற்பித்தார். இப்படி சொல்லு, சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டார், என்ன சொல்லணும்னு சொல்லுவார். அவர் சொன்னார். அப்படி பேசின போது அதன் மேலே ஆவி அப்படியே ஊதப்பட்டதான். படிச்சு பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். அதுக்கு அப்படியே வந்து உயிர் அடைந்தது எலும்புகள். அவைகள் மேலே சதை அப்படியே மூடிக்கொண்டது, நரம்புகள் வந்து மூடிக்கொண்டது. பாருங்க, வந்து எவனுடைய எலும்போ எவனுடைய சேரல, கரெக்டா அவனவனுடைய எலும்பு அவனவனோட சேர்ந்தது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம், யோசிச்சு பாருங்க. சேர்ந்து ஒரு முழு கூடா மாறி அது மேல சதை போர்த்தி நரம்புகள் கட்டி தோல் வந்து அதன் மேலே இப்ப ஆவியை ஊது என்றார். அந்த ஆவியை ஊதின போது எல்லாம் உயிர் பெற்று எழுந்தது. அல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனம் அழிக்கவும் செய்யும், அழிஞ்சு போனதை மறுபடியும் எழுப்பவும் செய்யும். அப்ப தீர்க்க தரிசனம் என்பது வெறுமனே உரைக்கப்பட்டு விட்டு போவதல்ல, அது உயிர்ப்பித்து எழ வைப்பது. அந்த வார்த்தை புறப்பட்ட போது உயிர் பெற்று எழுந்தது. தேசத்துல மரித்து கிடக்கிற நன்மை, பயன்படாத நன்மை, ஆசீர்வாதம், கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் வாய்கள் திறந்து பேசும்போது செழிக்க ஆரம்பிக்கும்.
மறுபடியும் அது உயிர் பெற்று எழ ஆரம்பிக்கும். இந்த 7 வருஷ இடைவெளியில பாருங்க, சாத்தான் கையில இந்த உலகம் போன உடனே சாத்தான் பூமியை ஒழுங்கின்மை வெறுமையுமாய் மாத்திடுவான். எப்படி மாத்துவான் யோசிச்சு பாருங்க. உலகத்தை இப்பவே என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கிறான் பாருங்க. எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் அழுக்கு, அருவருப்பு. ஆனால் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனங்களை உரைக்க உரைக்க கெட்டதெல்லாம் அழிஞ்சு போயிடும், மறைந்திருக்கிற நன்மையெல்லாம் மறுபடியும் உயிர் தெள ஆரம்பிக்கும். ஏன்னா இப்படி புதுப்பிக்கப்பட்ட உலகத்துல தான் இயேசு ராஜாவாய் வந்து அமர போகிறார். ஹல்லேலூயா. இயேசு வர்றதுக்கு முன்னால தீமையெல்லாம் வெட்டப்படணும், நன்மை மறுபடியும் எழுப்பப்படணும். அந்த தேசத்திலே இயேசு ராஜாவாய் வந்து அமரணும். இதுதான் கர்த்தருக்கு வழியை நாம் ஆயத்தம் செய்கிற விதம். அதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப அழிக்கவும் ஆக்கவும் இதற்காக கர்த்தர் தீர்க்கதரிசிகளை துறளாய் எழுப்புகிறார். மூணாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடலாம். மூணாவது காரியம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் என்பது இருள் சூழ்ந்த நேரத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய வெளிச்சமாய் பயன்படுத்தப்படுகிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றார், தேசங்கள்ல இருள் மூடும் போது, இப்ப பாருங்க, இந்த எல்லா இடத்துல இருள் மூடி காலையில வெளிச்சம் வர்ற வரைக்கும் நம்ம ஒரு லைட்டை வைத்து கொண்டு இந்த இருளை சமாளித்து விடுகிறோம். அதானே அந்த காலங்களில் லைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க, சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா உடனே உலையை வச்சு உடனே பொங்கி சாப்பிட்டு 6:30 மணிக்குள்ள இவன் போய் படுத்துருவான். ஏன்னா ஒரே இருட்டு, குகைக்குள்ள போய் மூடிக்கொள்வார்கள். இருட்டை கண்டால் பயம். அந்த காலத்துல சரி, இந்த காலத்திலையும் சரி, இருட்டை பார்த்தா பயம், வெளியவே வரமாட்டாங்க யாரும். விளக்கு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு இந்த விளக்குகளினுடைய பயன்பாடு பெருகின பின்பு இன்னைக்கு இரவு நேரத்தில் கூட ஆபீஸ் நடக்குது, இரவு நேரத்தில் கூட பயம் இல்லாமல் போகிறோம். அப்ப இருள் போய் அந்த ஒளி போய் சூரியன் போய் இருள் வந்து மறுபடியும் அந்த சூரியன் வருகிற வரைக்கும் அந்த இருண்ட நேரம் இருக்கு பாருங்க. அந்த இருண்ட நேரத்துல வெளிச்சமாக விளக்காக பயன்படுத்தப்படுவது தீர்க்க தரிசனங்கள் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தின் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை, எந்த வசனத்தை? தீர்க்க தரிசன வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். அந்த தீர்க்க தரிசனத்தை பிடிச்சிட்டீங்கன்னா அந்த இருளில் நீங்க திகைக்க வேண்டியதில்லை, தடுமாற வேண்டியதில்லை, சீராய் நம்ம நடந்து போய் விடலாம். அல்லேலூயா. இனி வருகிற காலம் இருண்ட காலம் தானே. ஆண்டவர் சொன்ன ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்ய முடியாது ராக்காலம். ஆனா விளக்கு வைத்திருக்கிறவன் கிரியை செய்ய முடியும். கர்த்தருடைய லைட்டை கையில வச்சிருக்கிறவன் வேலை செய்ய முடியுமா? முடியாதா? அதுக்குத்தான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி விளக்கை போன்ற தம்முடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறார், வெளிப்படுத்துவார் இனி வருகிற காலத்துல. அது மாத்திரம் இல்ல, பிசாசு என்பதும் சாத்தான் என்பதும் இருள் என்பது கர்த்தருடைய வேதத்தில் சொல்லுது. அவன் இருளினுடைய அதிபதி, இருட்டு. அப்ப இந்த சாத்தானுடைய கிரியைகள் முழுவதுமே இருண்ட கிரியைகள். இந்த இருள் வரும்போது இருளை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம் வெளிச்சம்தான். வேற எதை வச்சாவது இருட்டை ஜெயிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சோப்பு போட்டு கழுவி தள்ளி விட்டு கத்தியை வச்சு இருளே வராதே, ஒரு தீக்குச்சியை கொளுத்தினா இருள் ஓடி விடும், அவ்வளவுதான். அப்ப இருளை ஜெயிப்பதற்கு சரியான ஆயுதம் வெளிச்சம். அப்ப இனி ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது பாருங்க. அதுக்கு முன்னால கர்த்தர் அவைகளை ஜெயிக்கும்படி தீர்க்கதரிசிகளின் வாய் திறந்து கர்த்தர் தீர்க்க தரிசனமான வெளிச்சங்களை உலகத்திலே அவர் உதிக்க பண்ண போகிறார். அப்ப இருள் உள்ள ஸ்தலங்களில மற்றவன் தடுமாறி இருப்பான், கிரியை செய்ய முடியாம. இந்த வெளிச்சத்தை கொண்டிருக்கிறவன் வெளிச்சத்திலே நடக்கிறதுனால சீராய் நடந்து காரியங்களை நிறைவேற்றுவான். ஹல்லேலூயா. இதுக்குதான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். தீர்க்கதரிசிகள் தேவன் ஆண்டவர் உலகத்துக்கு வருவதற்கு முன்பு உலகத்தில் இருக்கிற தீமைகளை அழிக்கும்படிக்கு வாய் திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்க போறாங்க. சாத்தான் நன்மைகளை கட்டி போட்டானே, அவைகள் எல்லாவற்றையும் மறுபடியும் உயிர்த்து எழ வைக்க போகிறார்கள். பூமியை கெடுத்து வச்சானே, அதெல்லாம் மறுபடியும் உயிரோடு எழுப்ப போகிறார்கள் தீர்க்க தரிசனத்தின் மூலம். சாத்தான் இருண்ட கிரியைகளை கொண்டு வந்து ஜனங்களை முடக்கி போட போறானே, அந்த நேரத்தில் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு இருள் உங்களை சுத்தி இருந்தாலும் உங்களுடைய நடை தடுமாறாதபடி உங்களை சீராய் நடக்க பண்ண போகிறார்கள். அதாயா தீர்க்க தரிசனத்தின் மேன்மை.
இப்ப பாருங்க 2020 இருண்ட காலம் வந்தது. ஒருத்தனு கிரியை செய்ய முடியாத நேரம் வந்தது. சபை நடத்த முடியல, ஊழியம் செய்ய முடியல. ஆனா கர்த்தர் முந்தியே வெளிப்படுத்தினதுனால நம்முடைய ஊழியத்துல எந்த தடுமாற்றமும் இல்லை. நாம் அந்த வெளிச்சத்தை நம்பி இருக்கிறோம், வெளிச்சத்தை பிடித்திருக்கிறோம். நம்முடைய ஊழியம் நிக்கவே இல்லை. நீங்க நல்லா கேளுங்க, சொல்லுவாங்க முன்னெப்போதும் செய்ததை விட 3 மடங்கு ஊழியத்தை 2020 நம்ம செய்து முடித்திருக்கிறோம். லட்சக்கணக்கான ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இருள் வருவதற்கு முன்னால கர்த்தர் அந்த இருளிலே சீராய் நாம் நடப்பதற்கான தீர்க்க தரிசன வெளிச்சத்தை இந்த ஊழியத்திலே கர்த்தர் ஏற்றி வைத்து விட்டார். ஆகவே நம்முடைய நடை தள்ளாடவில்லை. இன்னைக்கு ஒரு ஸ்டாஃப்ட பேசி இருந்தேன், லாக்டவுன் பீரியட்ல எப்படி இருந்துச்சுன்னு. அவர் சொன்னார், லாக்டவுன் இல்லாத நேரத்தில் வேலை செஞ்சதை விட லாக்டவுன் இருந்த நேரத்தில் பெண்டு கலண்டு போச்சுன்னு சொன்னார். அவ்வளோ வேலை எங்களுக்கு, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை, அவ்வளோ ஊழியம், தினம் ஊழியம், லட்சக்கணக்கான ஜனங்களை சந்திக்கிற ஊழியம். அப்ப இருள் வரும். அந்த இருள் வருவதற்கு முன்னால கர்த்தருடைய வெளிச்சமாகிய தீர்க்க தரிசனம் வரும். அதை கையில எடுத்துக்கொண்டால் உங்கள் நடைகள் ஒரு நாளும் தள்ளாடுவதில்லை. அது வெளிச்சத்திலே நடக்கிறவனை போல சீராய் நடத்தப்படும். அப்ப இந்த இருண்ட காலத்திலே கர்த்தருடைய ஜனங்கள் சீராய் நடப்பதற்கான வசன வெளிச்சங்கள், தீர்க்க தரிசன ஒளி உங்கள் வாயிலிருந்து புறப்படும். அதற்கு ஒரு கூட்டம் தீர்க்க தரிசிகள் இந்த பூமியிலே நமக்கு தேவை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம். இதற்குத்தான் ஒரு புதிய தலைமுறை எழும்ப போகிறது. கர்த்தர் அதற்காகவே நம்ம எழுப்ப போவதாக வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த இருண்ட காலம் வரும்போது கர்த்தருடைய ஊழியம் நிற்கவே கூடாது. இப்ப பார்க்கறது கொஞ்சம், இனி வருகிற காலம் பயம். ஒருவனும், ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம். அப்ப அவன் ஏன் கிரியை செய்ய முடியலன்னா, அந்த ராக்காலம் என்பதனால் இருளினால தான் கிரியை செய்ய முடியல. இருள் வந்து விட்டதுனால கிரியை செய்ய முடியல. அவன் கையில வெளிச்சம் இருந்தால் அவன் கண்டிப்பா அதுல கிரியை செய்வான். அப்ப ஜனங்கள் திகைத்திருக்கிற அந்த இருண்ட காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் கிரியை செய்யும்படி கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயை திறந்து வசனமாகிய வார்த்தையாகிய வெளிச்சங்களை கொடுப்பார். அது உலகத்துக்கு தான் உபத்திரவ காலம், உலகத்துக்கு தான் மகா உபத்திரவ காலம், அவர்களுக்கு தான் ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம். கர்த்தருடைய வசனமாகிய வெளிச்சம், தீர்க்க தரிசனமாகிய ஒளி ஜனங்களுக்குள்ளே நம்ம கையில பிடிச்சிருக்கும் போது எதுவும் நம்மை நெருங்க மாட்டாது. இந்த வெளிச்சத்தை கொண்டு என்ன செய்யலாம்? சாத்தான் வச்சிருக்கிற எல்லாமே இருட்டு தான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே இருட்டு தான், இருள், இருண்ட கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு உட்படாமல் என்று வசனம் சொல்லுது பாருங்க. சாத்தானோட இருக்க மனிதர்கள் இருள், அவன் வச்சிருக்கிற ஆயுதங்கள் இருள், எல்லாமே இருட்டு தான். இந்த இருட்டை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி வெளிச்சம். அப்ப கர்த்தர் அதனால தான் ஒரு பெரும் திரள் கூட்டம் தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்கள் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் வெளிச்சத்தை பிறக்க பண்ணி அதை கர்த்தருடைய ஜனங்களுடைய காதுகளை கேட்க பண்ணி அதை எடுத்துக்கொண்டு இருண்ட காலத்திலும் நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று கர்த்தர் ஒரு கூட்டம் ஜனத்தை ஆயத்தப்படுத்த போகிறார். அந்த இருண்ட காலத்துல சாத்தானுக்கு அது தெரியாது. நம்ம தான் எல்லாரையும் கட்டி போட்டோமே, ஒருத்தர் கிரியை செய்ய முடியாம வச்சிருந்தோமே, நம்ம உள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறவனுக்கு தெரியாது. இயேசு வருவார். சாத்தான் நினைச்சிருப்பான் எல்லாரையும் கட்டுப்படுத்திட்டோம், இயேசு வந்தால் அவர் பக்கத்துல ஜே போடுறதுக்கு, அவர் பக்கத்துல போறதுக்கு ஒருத்தனும் இல்லை. இயேசு வரட்டும், ஆனால் ஆள்வதற்கு மனிதர்கள் இல்லை, திகைச்சு போகட்டும் என்று சாத்தான் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். இயேசு வந்த உடனே, இயேசு வரும் பொழுது என் பட்சத்தில் இருக்கிறவர் யார் என்று சொல்லும் போது சாத்தான் ஒரு பக்கம் கூட்டமா நின்று நான் அப்படி கற்பனை பண்ணி பார்ப்பேன். பெரிய கூட்டம், மெகிதோ அர்மகெதோன் என்ற இடத்துல யுத்தம் நடக்கும். ஒரு பக்கத்துல தேவ தூதர்கள் வானத்துக்கு எழுந்தருளி போய் இயேசுவோடு கூட திரும்பி வருகிற பரிசுத்தவான்கள், ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுபடியும் திரும்பி வர எல்லாம் ஒரு கூட்டம், எல்லாம் வந்து நிற்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாத்தான், உலக மக்கள் எல்லாரும் நிற்பாங்க. அப்ப கர்த்தர் சொல்லுவார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவார். சாத்தான் பின்னால திரும்ப யாரா நம்ம பக்கத்துல இருக்கிறன்னு பார்த்தா ஒரு பெருந்திரள் கூட்டம் எழும்பி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு வருவாங்க. அப்பதான் சாத்தானுக்கு தெரியும் கர்த்தர் நம்ம கண்ணையும் மண்ணை தூவி விட்டார் என்று. இவ்வளோ பெருந்திரள் கூட்டமா? அந்த திரள் கூட்டம் சாத்தானாலே கரைப்படுத்தப்படாதபடி, சாத்தானாலே முடக்கப்படாதபடி அவர்களை பாதுகாத்து இயேசு வருகிற வரைக்கும் அவர்களை வைத்து காக்கிற பெரிய பொறுப்பு தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தீமைகளை சுட்டெரித்து முடக்கப்பட்ட நன்மைகளை எழும்பி வர பண்ணி, சாத்தான் முடக்குவான். இந்த முத்திரை தரிக்கலையா நீ விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது, அவன் அந்த மாதிரி கொண்டாடுவான். அப்ப இந்த இருண்ட நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கு பாருங்க, அது அவர்களை பிழைப்பூட்டும். வசனம் சொல்லுது,
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதை இதுவரைக்கும் நீங்க பார்த்ததில்லை, அந்த இருண்ட காலத்துல பார்ப்பீங்க. அவர் உங்களை பிழைப்பூட்டுகிற வார்த்தைகள் தீர்க்கதரிசிகளின் வாயிலிருந்து புறப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சும்மா அனாவசியமான அற்புதம் செய்யறது இல்லை. தேவையுள்ள காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் 40 வருஷம் நடந்தாங்க. விதைக்க முடியாது, அறுக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ கர்த்தர் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினார். தினம் பிரயாணம் பண்ணணும், காலையில் ஆச்சுன்னா மறுபடியும் நடக்கணும், அப்புறம் ஒரு இடத்துல தங்கணும், டென்ட் போடணும். அப்படியே கால அசதியில் படுத்திருப்பாங்க எல்லாம். காலையில் எந்திரிக்கணும், விதைக்கலை அறுக்கலை, ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, 40 வருஷம் விதைக்காம அறுக்காம சேர்க்காம சமைக்காம அடுப்பு மூட்டாம 40 லட்சம் ஜனங்கள் அவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க. தினம் ஒரு நாள் 2 நாள் இல்லை. அவங்களுக்கு தண்ணி கிடைச்சது. வசனம் போட்டிருக்கு, 40 வருஷம் ஒரே சட்டை ஒரே பேண்ட், கிளியவும் இல்லையா அழுக்காகவும் இல்லை. என்னையா கொடுமை இது? பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது அந்த மாதிரி துணி எங்கேயாவது விற்கிறானா? அமேசான்ல 40 வருஷம் அவருடைய வஸ்திரம் பழசாகவும் இல்லை கிளியவும் இல்லை. அதான் யோசிச்சேன் ஒரு நாள், 40 வருஷம் ஒரு பையன் வந்து 1 வயசு பையனா இருக்கும்போது நடந்தா, அவன் போய் கரையேறும்போது 41 வயசா இருக்கும் அவனுக்கு, கரெக்டா? அப்ப சட்டை மாத்தல, கிளியாததும் அழுக்காகாததும் மாத்திரமல்ல, அவன் வளரும் போது இதுவும் வளர்ந்துகிட்டே வந்திருக்கு. செருப்பு தேயல, கிளியல, பழசாகல. அவன் வளரும் போது நம்பரு நடந்துச்சு. எல்லாம் தினம் போய் எல்லாம் பார்த்தாங்க. 40வது வருஷம் கரை ஏறியாச்சு. இதான் உங்க சொந்த ஊர், போங்க, போயாச்சு. காலையில சாப்பிடணும், வெளியே வந்து பார்த்தா ஒன்னையும் காணும். என்ன ஆண்டவரே, இனி நீ சமைக்கணும். இருண்ட காலத்துல தான் உனக்கு வெளிச்சம் இல்லை. சூரியன் வந்து விட்டால் லைட் ஆஃப் பண்ணிடுறோம்ல, அது மாதிரி கர்த்தர் ஆஃப் பண்ணிடுவார். இனி இருண்ட காலம் வருது பாருங்க, அப்பத்தான் கர்த்தருடைய வேதத்தில் எழுதின காரியங்கள் எல்லாம் நேருக்கு நேர் நடப்பதை பார்ப்பீர்கள். அவன் நினைப்பான், முத்திரை போட்டா, முத்திரை போடலைன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டேன், ஒரு பொருள் வாங்க முடியாது, எப்படி பிழைப்பார்கள், 2 நாள் பசி வைத்த கிள்ளுனா ஓடி வந்து முத்திரை போடுங்கன்னு சொல்லுவாங்க இந்த கிறிஸ்தவர்கள் என்று நினைப்பான். அவனுக்கு தெரியாது இந்த இருட்டை கொண்டு வந்தா அப்படி முடங்கிடுவாங்கன்னு. அப்பத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை 40 வருஷம் அன்னைக்கு பார்த்தாங்க. இனி வருகிற 7 வருஷம் உலகம் முழுசும் பார்க்க போகிறது. அந்த வார்த்தைகள் தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் பேசி அனுப்ப போகிறார். வார்த்தைகள் கர்த்தர் சொன்னாரே ஒரு வார்த்தை அப்படின்னா ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து படிக்கிறதா? அவர்கள் ஏற்ற வார்த்தை. ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னாலும் எலும்பு எந்திரிக்காது. ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னா பெலத்தியா செத்து விழ மாட்டான். ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னா லைட் வந்துடாது. அந்தந்த இடத்துக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் அப்பப்போ பேசி தீர்க்கதரிசிகளாக அவருடைய வாயிலிருந்து புறப்பட பண்ணும்போது தான் அந்தந்த காரியங்கள் நடைபெற்றது. இனி உங்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தை புறப்படும், அது பசித்தவருடைய வயிற்றின் பசியை போக்கும், தேவைகளை சந்திக்கும். அவன் முடக்கட்டும், இருட்டாக்கட்டும், நம்முடைய கையில விளக்கு இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் அது அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் வசனம் நமக்கு உண்டு. அதை பிறப்பிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை திரள் தீர்க்க தரிசிகளாக எழுப்ப போகிறார். தீர்க்க தரிசன தலைமுறையை எழுப்ப போகிறார். உங்களுக்கு இனிமே தான் ஒரு பெரிய ஊழியம் வருகிறது. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றார், ஒரு பெரும் திரள் கூட்டம் தீர்க்க தரிசிகள். இருண்ட காலத்துல என் ஜனங்களை பாதுகாக்கணும். நான் வரும்பொழுது நான் ஆளுமை செய்வதற்கான ஜனங்களை சாத்தான் கரைப்படுத்த விடக்கூடாது, முட்டைக்கு போட விடக்கூடாது, அவங்கள பசிக்க விடக்கூடாது, அவங்கள பெருக வைக்கணும், அவர்களை பாதுகாக்கணும். சாத்தான் ஒவ்வொரு தீமைகளை அனுப்பும் போதும் அதை தீர்க்க தரிசன வார்த்தையினால அழிச்சு ஒழிக்கணும். பெலத்தியா செத்ததை போல அந்த தீமை சாகணும். தேவ ஜனங்களுக்கு மறைக்கப்பட்ட நன்மைகள் மறுபடியும் உயிர் பெற்று எழுப்பப்பட வேண்டும். கர்த்தர் வரும்பொழுது ஒரு பலத்த சந்ததி கர்த்தருக்கென்று கனி கொடுக்கும்படிக்கு எழும்பி வரணும். சாத்தான் மிரண்டு போகணும். அது தீர்க்கதரிசிகளால் தீர்க்க தரிசனத்தால் சாத்தியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகளாக்கும் உங்களிடத்திலிருந்து பிறக்க போகிறார்கள். உங்க ஊழியத்திலிருந்து பிறக்க போறாங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்னை எழுப்புவார், உன்னை கர்த்தர் விதைப்பார். உன்னிலிருந்து நாளைக்கு 100ம் 1000மான ஒரு தலைமுறை பிறக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் உங்களுடைய அழைப்பு, இதுதான் உங்க தரிசனம், இதுதான் ஊழியம். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளை பிறப்பிக்கிற தீர்க்க தரிசன விதைகள் கர்த்தர் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எல்லாரும் இல்லை,
அதுல ஒரு கூட்டம் பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை நிரப்ப விரும்புகிறார். அண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை ஒரே மனிதனுக்கு 3 வேலை இருக்கலாம், 4 வேலை இருக்கலாம். கடைசி கால சுவிசேஷ தலைமுறையாகவும் இருக்கலாம், அவன் தீர்க்கதரிசியாகவும் இருக்கலாம், ஒரு பலத்தவனாகவும் இருக்கலாம், அல்லது ஒரே ஒரு வேலையாக இருக்கலாம். நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் இன்றைக்கு அதை உங்களுக்கு அடையாளப்படுத்த போகிறார். இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க கேட்டீங்க. நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்திருப்பார். கடைசி கால தலைமுறையான உங்க வீட்டிலையும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க, உங்க பிள்ளைகள் நடுவில் இருக்கிறாங்க, உங்க வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் நடுவில் இருக்கிறாங்க. இவ்வளவு ஏன் சுத்தி சுத்தி பார்க்குறீங்க? உங்களையே கர்த்தர் அந்த அபிஷேகத்தில் நிரப்ப போகிறார். ஏன்னா கர்த்தருக்கு திரளான, அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டம் நமக்கு தேவை. அவங்க என்னென்ன வேலை செய்வாங்க, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விபரத்தெல்லாம் அந்த செய்தியில் கேட்டீங்க. இப்போ நம்ம தலைகளை தாழ்த்தி இந்த மகாபெரிய அழைப்பில் என்னையும் என் குடும்பத்தையும் விட்டுறாதீங்க ஆண்டவரே, எங்களுக்கு அதில் ஒரு பங்கு தாங்க, அந்த அபிஷேகம் எங்கள் மேலும் இறங்கட்டும், எங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், எங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காணட்டும் அப்படின்னு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம், வாருங்கள். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் கடைசி காலத்தில் எழுப்ப போகும் தீர்க்க தரிசன தலைமுறையை குறித்து கேட்ட ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். இந்த அழைப்பிலே இந்த ஒவ்வொருவருக்கும், அவர்களை சார்ந்தவர்களுக்கும், அவர்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு பங்கை தாரும் ஆண்டவரே. கடைசி காலத்தில் உம்முடைய பிள்ளைகள் எழும்பட்டும். ஏனோ தானவென்று தங்கள் வயிற்றை நிரப்புவதற்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற குறிகாரர்களாக அல்ல ஆண்டவரே, கர்த்தருக்குன்னு உலகத்தின் அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடிய யோவான் ஸ்நானகன்களை போன்ற ஆண்டவரே வைராக்கியமுள்ள தீர்க்கதரிசிகள் எங்கள் கண்கள் காண எழும்பட்டும். என் குடும்பத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு வீட்டில், ஒவ்வொருவருடைய இருதயத்தில் அந்த தேவனுடைய வல்ல அபிஷேகம் இறங்கி வரட்டும். இவர்களை இந்த கடைசி கால தீர்க்க தரிசன தலைமுறைக்கென்று வேறு பிரித்து வைத்து அருளும். அவர்களுடைய நாமங்களை நீர் இந்த அழைப்பிலே எழுதி கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் எழுப்பப்படுவார்களாக. அவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற மகா பெரிய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்றுவார்களாக. இவர்கள் எழும்புகிறதை கண்டு சாத்தான் நடுங்குவானாக ஆண்டவரே, சாத்தான் நடுங்குவானாக. தீர்க்கதரிசிகள் எழும்பி கர்ஜிக்கும் போது யார் அதற்கு பயப்படாமல் இருக்க முடியும்? நீர் அவர்களுடைய வாயை திறந்து சிங்கத்திற்கு ஒப்பான சப்தத்தினால் அவர்களை நிரப்பி உம்முடைய வாயின் வார்த்தைகளை கொடுத்து பூமியின் அஸ்திபாரங்களை அதிர பண்ண போகிறேன். அது நடக்கும். நடக்க போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்குவதாக. நீர் உம்முடைய முத்திரை அவருடைய நெற்றிகளிலே இப்பொழுது இடுவீராக. அவர்களை இந்த அழைப்புக்கென்றும் தரிசனத்திற்கென்றும் அபிஷேகத்துக்கென்றும் வேறு பிரிப்பீராக. கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தோடும், ஒருவரையும் விட்டு விடாதிரும். நாங்கள் அதற்கே எங்கள் குடும்பத்தை உம்முடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தினால் அவர்களை தொடும். அவர்களோடு இன்னும் மேலதிகமான காரியங்களை பேசி கண்களை திறந்திரளும். எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளை எழுப்பும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்காக என் உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து ஜெபிக்கிறேன் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். கண்டிப்பா கடைசி கால அபிஷேகத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கை கர்த்தர் ஏற்படுத்தி வைப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், காத்திருங்க. கர்த்தருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் செய்கிற நற்கிரியைகளுக்கு உங்களை கர்த்தருடைய பாதத்திலே முழுசாக ஒப்பு கொடுத்து நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் மேலான காரியங்களால் உங்களை நிரப்புவார். கர்த்தர் மேலான ஊழியத்திலே உங்களை பயன்படுத்துவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தார் மேலும் என்றென்றைக்கும் நிலைப்பதாக. ஆமென்.